ஆதி இறை தந்த வடிவம் அன்னை ஆமீனார் ஈன்றெடுத்த செல்வம். நீதி நிலைநாட்டி எங்கும் நம்மை நெறியோடு வாழ வைத்த நெஞ்சம். இன்னும் சொல்லவா அவர் மகிமை, அருள் வடிவானவர் அண்ணல் மருமோத இருள் நீக்க வந்தவர் எங்கள் நபினார். இருலோகம் போற்றும் இறை தூதரா, இஸ்லாத்தை தந்த நபிநாதரா, அருள் வடிவானவர் அண்ணல் மருமோதர் அண்ணல் மருமோதர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். தினத்தினுடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த திருமறையில் குல் பி ஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபல்யஃப்ரஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டும் மகிழ்ச்சி கொண்டாடட்டும் அல்லாஹ் சொல்றான் அல்லவா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டும் மக்கள் சந்தோஷம் கொண்டாடட்டும் என்று சொல்கிறார். சந்தோஷம் கொண்டாடுறதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்போ வருதோ அப்ப அதை வச்சு நல்ல என்ஜாய் பண்ணுங்கிறாங்க. நம்ம ஒரு நாள் உங்களுக்கு பேசியிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் ரஹ்மத் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நாள் டாபிக்ல நான் பேசியிருக்கேன். அதுவும் ஒரு ஏரியாவோட இல்ல, உலகத்துல வானம் பூமி மாணவர்கள் மலக்குகள் கடல் திடல் எல்லாத்துக்கும் சேர்த்தே அல்ல சொல்லிட்டான். அப்ப அப்படிப்பட்ட பெருமானாருடைய ரஹ்மத்தினுடைய பிறந்த இந்த இரவு, இந்த 12 தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இரவு தான் இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் இந்த இரவுல இருந்து தானே முழுக்கத்துவம் போகுது. கொண்டாடட்டும், சந்தோஷங்கிறது கொண்டாடப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு விழ வச்சான். முகமது உயிரோடு கொண்டு வர ஆளுக்கு 100 ஒட்டகம் சொல்லி விழ வச்சான். சுகாக்கா என்பவர் பின்னாலேயே துரத்து குடிக்க போனார். நமக்கு தெரியுமா இல்லையா? ஆனால் மதீனாவாசிகள் அவர்களுடைய கனவு நாயகராக பெருமானார் இருந்தார். மதீனாவாசிகளினுடைய கனவு நாயகராக. மதீனாவாசிகள் ஊருக்குள்ளேயே ரசூல்ல என்றாகவே இல்லை, நுழையவே இல்லை, பார்க்கவே இல்லை, பழகவே இல்லை, அவங்களோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத நிலையில் அந்த ஊர் மக்கள் டெய்லி வந்து எல்லையில வந்து இன்னைக்கு வந்துட மாட்டாங்களா, அந்த நபியை இன்னைக்கு நாம வரவேற்க மாட்டோமா, இன்று வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி டெய்லி வந்து வெயில் வந்த உடனே போய்வாங்க. நல்ல விளக்கிங்க, இந்த உலகத்திலேயே அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு எந்த நபிமார்களுக்கும் ஒரு ஊர்ல கிடைக்கல. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பொம்பளைங்கள்ல இருந்து பெரியவர்கள்ல இருந்து அத்தனை பேர்களும் பெருமானாரை எதிர்பார்த்து என்று வரப்போறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை பல நாட்கள் ஏற்க தன் அருமை கணவர் திருமணம் முடித்து விட்டு சென்ற
புது மாப்பிள்ளையாக வெளியூருக்கு சென்ற அந்த கணவரை ஒரு பெண் அவர் வரப்போகிறார், நம்முடைய கணவர் திரும்ப போகிறார் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கனவுகள் இருப்பார். இன்னைக்கு வந்துடுவா, நாளைக்கு வந்துட மாட்டாரா? வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகப்பனார் திரும்புறாண்டா நம்ம வாப்பா இன்னைக்கு வந்துட மாட்டாரா, நாளைக்கு வந்துட மாட்டாரா? ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளவு கனவுகள். வாப்பா இன்னைக்கு அதை கொண்டு வருவாங்க, இதை கொண்டு சந்தோஷத்துல எதிர்பார்க்குமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் இன்னைக்கெல்லாம் போன் வருது, போன் இல்லாத போதுதான் ஒவ்வொரு நாளும் இந்த கடிதம் வந்துடாதா? ஒரு கடிதத்தை நம்ம பார்க்க மாட்டோமா? அவர் கடிதத்தை படிக்கும் போதே அவர் நேரடியாக பேசுறது மாதிரி உணர்வாங்க. அப்படிதானாங்க நம்மள ஒரு காலத்துல, நானும் ஆரம்ப காலத்துல கடிதம் தான் எழுதணும். இந்த கடிதம் வந்த உடனே ஒரு சந்தோஷம், போஸ்ட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்போம், போஸ்ட்மேன் சொல்லுவோம், போஸ்ட். அப்போ அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்களுடைய இதயத்தினுடைய இதய கனியாக, பெருமானார் அன்சாரி சஹாபாக்களுடைய இதய கனியாக என்ன செய்தார்? அரபியில சொல்வார் சமரத்து ஃபுஆத், இதய கனிவர். அரபியினுடைய வேடுதல். தமிழ்ல ஒரு இதய கனி நீங்க இதய சிந்திக்காதீங்க. அது அரபியில ஒரு ஆளை பத்தி புகழாத சமரத்து ஃபுஆதி, இது இதய கனியே சொல்லுவாங்க. அது அரபி வேடு. ஆக அன்சாரிகளினுடைய கனவு நாயகராக இருந்த அந்த சஹாபாக்கள் எப்படி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள்? கூத்தானூர் மக்கள் அவர்கள் சந்தோஷம் ஒரு வித்தியாசமா இருக்கு. நம்ம பொதுவாக ஒரு கல்யாணம் கூட ஒரு மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடுவோம்? சீரியல் லைட்டுகளால் அலங்கரிப்போம். கல்யாண ஊர்களில் கூட அந்த தெரு முழுவதும் லைட்டுகளால் ஜோடிப்போம், அப்படித்தானே? பந்தல் போடுவோம். அதுவும் குறிப்பாக இந்த தடவை நான் நிர்வாக சொல்லி பார்த்தேன், பந்தல் காங்கிரீட் பந்தல் போட்டு வேறு சொல்ற காங்கிரீட்ல உருவமா எந்த வகையிலும் இந்த மீலாதுல்லா மழையினால் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது. பெருமானாருடைய நிகழ்ச்சி ஒரு சொதப்பல்ல இதாயிடக்கூடாது என்பதற்காக காங்கிரீட் பந்தல், என் வாயில வருது காங்கிரீட் பந்தல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இதெல்லாம் போய் கொடுத்து, ஏன்னா பந்தல்ங்கிறது இன்னைக்கு சம்பிரதாய பந்தல் தானே, ஓர பந்தல் போடுறாங்க, அதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு தாங்காது. பள்ளியாட்டுக்குள்ளேயே நிறைய பள்ளியாட்டுக்கு காங்கிரீட் போடுது, அதெல்லாம் தாங்காது. என்ன ஓடிவோம். எத்தனையோ பெரிய பெரிய மினிஸ்டர்கள் வந்த கூட்டங்களே மலையில கேன்சல் ஆகி கூட்டங்கள் ரத்தாக்கப்பட்ட நிகழ்ச்சி பேர்ல டிவியில பார்க்கத்தானே செய்யறோம். மலையை எதிர்கொண்டு நம்ம நடத்த முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மண்டபத்துல நடத்துற மாதிரி ஒரு அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சி எந்த ரபியுல் வரும் என்று நினைப்பார்களோ இன்னோ அன்சாரிகள் ரசூலுல்லாஹ் என்னைக்கு வருவார்கள் என்பது மாதிரி ஒரு ஆசை உள்ளவர்களாக அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் ஆகியிருக்கிறான். அல்லாஹ் அப்படியே ஆக்கக்கூடும். அருமையானவர்களே, அற்புதமான அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க? நம் வந்ததுல இருந்து நம்மளை கவனிப்பதற்கும் நம்மளை நிகழ்ச்சிக்கு கொண்டு வருவதற்கும் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்ம பதுலுத்தி ஹாஜியார் அவர்கள் கூட எங்க ஊர்ல 3 பேர் தான் இப்பதான் சொன்னாங்க. அவ்வளவு கேட்டேன், நாளைக்கு எல்லாரும் பெண்கள்லாம் விசேஷமான சாப்பாடா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா, எங்க ஊர் 3 பேர் தான். ஆக அந்த அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான தக்கலையில எடுத்துக்கிட்டா பீர் முகமது வழியெல்லாம் ஒரு பெரியவங்க அடங்கிட்டுறாங்க, தென்காசியை சார்ந்தவங்க. அவங்க போய் தான் அங்க தக்கலையில பத்மநாபுரம் கோட்டை அண்ணர் மரசர் ஆண்ட காலத்திலே உள்ளவங்க, சதகத்துல்லாப்பாவுடைய காலத்துல உள்ளவங்க. பிரிட்டிஷ்காரன் சதகத்துல்லப்பா இருந்தாங்களா இல்லையா? அவங்க அவருடைய காலத்துல உள்ளவங்க. அங்க பாருங்க, அவங்களுக்கு 3 பேர். ஒன்றும் அவங்களுடைய அப்பாவுடைய நிகழ்ச்சி தான் அவங்களுக்கு வருது. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க எல்லாம் அந்த 14 நாள் கணக்கு பண்ணி தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. 14 நாள் அப்படி அவங்களுடைய பாட ஞான புகழ்ச்சி படிப்பாங்க. எல்லா ஊரும் அன்னைக்கு தக்கலை உள்ளவங்களுக்குள்ள அந்த 14 நாள் ஊர்ல இருப்பாங்க. எப்படி இந்த தெருவை சார்ந்தவங்க எப்படி பெரும்பாலும் ஊர்ல இருக்காங்களோ, பெரும்பாலான இந்த தெருவில் உள்ளவங்க ஊர்ல இருக்கிறாங்களோ, மற்றவங்க இருக்கிறாங்க இந்த தெருவில் உள்ளவங்க அதிகமா இருப்பாங்கல்ல, அது மாதிரி 3 பேர் தான். குடும்ப நிகழ்ச்சி, நம் வீட்டு நிகழ்ச்சி.
ஏன்னா நம்ம குடும்பத்தை விட ரசூலுல்லாவை நேசிக்கணும். ரசூலுல்லாவை எல்லாம் சொல்றானா இல்லையா? அந்த நேசத்தின் வெளிப்பாடு நம் வீட்டு கல்யாண நிகழ்ச்சி, முகூர்த்த நிகழ்ச்சிகள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு நாம டேட்டை கொடுத்து நம்ம லீவு கேட்போமோ இல்லையா? நம்ம லீவு கேட்கறாங்க, நம்ம குடும்ப நிகழ்ச்சிக்கு தானங்க லீவு கேட்போம். அதே மாதிரி நம்ம லீவு கேட்கிறோம்னா நம்மள குடும்பத்தினுடைய நிகழ்ச்சி மாதிரி அதை மதிக்கிறோம் தானே அர்த்தம். அதுக்கு அருமையானவர்களே, மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களோடு 12 நாள் பயான் பண்ணதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இதே மாதிரி கூட்டங்கள், நமக்கு பேசும் கூட்டங்கள் எல்லாம் அமையாதா? நான் ஜும்மால பயான் பண்ணும்போது 4 பேர் தான் உட்காந்துருப்போம். ஆனா 4000 பேர் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு பயான் 2000 பேர் வாங்க யூடியூப்ல கேட்டுருவாங்க. பயான் பண்ணும்போது 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. நான் ஜின்கள் மத்தியில தான் பேசுவேன். மலக்குமார்கள் ஜின்களை மண்ணில் வச்சுட்டு தான் என்ன செய்வேன், வார வாரம் ஜும்மால பேசும்போது உள்ள ஜின்கள் கூட்டம் தான், கண்ணுக்கு தெரியாத கூட்டம் தான் இருக்கும். ஆனா ரசிச்சு, உங்களோட ரசிச்சாதான் என்னைக்குமே முன்னாள் ஆள் இருக்கும்போது, மாணவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது ஓதை கொடுத்த ஆசை வரும். நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்ல ஆசை வரும். அப்படித்தானாங்க? அந்த மகிழ்ச்சியை எப்படி அன்சாரிகள் கொண்டாடினார்கள் என்றால், லைபத்துல் ஹபஷா கருப்பர் சிறுவர்கள், எத்தியோப்பியா நாட்டு சிறுவர்கள் பெருமானார் மதீனாவில் வந்து விட்டார்கள் என்பதனால் ஒரு விளையாட்டு போட்டி வைத்தார்கள், ஒரு மல்யுத்த போட்டி வைத்தார்கள், ஒரு அம்பு ஏற்படி. அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெரியவங்களுடைய நிகழ்ச்சிகளை சிலம்பாட்டம் வச்சிருப்பாங்க. இது அந்த நேரத்துல எல்லாம் பெரிய பெரிய சிலம்பு வாத்தியர்கள்லாம் இருந்தாங்களா இல்லையாங்க? எங்க ஊர்கள்ல பெரிய பெரிய சிலம்பு வாத்தியர்கள்லாம் இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி முன்னிட்டு சில வீர விளையாட்டுகள் நடக்கும். அதே மாதிரி அந்த ஆப்பிரிக்க சிறுவர்கள் சிலம்பாட்டம் நடத்தினார்கள். எங்க வச்சுன்னா பள்ளியாசல் வளாகத்துல வச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சேர போட்டு உட்கார்ந்து பயான் கேட்கிற மாதிரி ரசூல் ஆயிஷா நாய் கூட நின்று அந்த விளையாட்டை ரசித்து பார்த்தாங்க. இப்படி கையை வச்சு மறைச்சுக்கிட்டாங்க. யாரும் ஆயிஷா நாய் மூஞ்சிய பார்க்காத அளவுக்கு என்ன செய்யிட்டாங்க, வருதா இல்லையாங்க? இப்படி கையை வச்சு மறைச்சுக்கிட்டாங்க. உள்ள பாருங்க, ஐஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் நின்னாங்கன்னா, எனக்கு எவ்வளவு நேரம் சின்ன பிள்ளைங்க பாருங்க விளையாட்டுன்னா அப்படியே நின்றுங்க, வீட்டுக்கே வராதுங்க. நானே ஒரு விளையாட்டு பிள்ளை, சின்ன பிள்ளை, எனக்கு போதுங்கிற தவிர்த்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நின்றுட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் விளையாட்டு பிரியர்களா? ரசூலுல்லாஹ் விளையாடுறத நிக்கிறாளாங்க, கொஞ்சோடு விளையாண்டு இருக்காங்க. சந்தோஷத்துக்காக சிறந்த கணவன் பேர் இருக்கா? அபூ தாலிப் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெரியவாப்பா அபூ தாலிப் சொல்லுவாங்க, தன்னுடைய தம்பிட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்பாஸ், முகமது இருக்கிறாரு, நம்ம அண்ணன் பையன், தம்பி பிள்ளை, சின்ன பிள்ளையிலேயே நிறைய ஆச்சரியங்களை நான் பார்த்துருக்கப்பா. சின்ன வயசுலேயே நான் நிறைய ஆச்சரியங்களை பார்த்துருக்கிறேன். அந்த ஆச்சரியங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? அவர் பொய் சொல்ல மாட்டார். சின்ன பிள்ளையிலேயே, சின்ன பிள்ளைங்க நிறைய பொய் சொல்லும் தெரியுமா? பண்டை வாங்கிட்டு திங்கலாம் சொல்லும், துட்டை வாங்கிட்டு வாங்கலாம்னு சொல்லும். நிறைய பொய் சொல்லுமா இல்லையா சின்ன பிள்ளைங்க? சின்ன வயசுலேயே பொய் சொன்னது கிடையாது. சின்ன வயசுலேயே தேவையில்லாம சிரிச்சதெல்லாம் கிடையாது. பொதுவாக ஞானிகள்கிட்ட சிரிப்பு பார்க்க முடியாது, பார்த்துருக்கீங்களா? சிரிப்புங்கிறதே ஒரு ரசூலுல்லாஹ்வே சிரிப்பாருன்னு வராது, புன்னகைத்தாருன்னு தான் வரும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில தான் முக்கியமான சில விஷயத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் அதாவது சவுண்ட் போடாம பல்ல காட்டி சிரிச்சது ஏதாவது ஒரு சில விஷயமா தரும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் விளையாடுனதே கிடையாது. அபூ தாலிப் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் பாருங்க விளையாடத்தாங்க போவோம். சின்ன பிள்ளை பாருங்க, ஸ்கூல் லீவ்ல, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவ்ல, கோடை காலத்துல சில பேர் குளத்துல குளிக்க போய் இறந்தே போயிடலாம். கோடை காலத்துல அங்க போய் கூட்டத்தோடு கூட்டணும். இப்ப பாக்குறமா இல்லையா? சின்ன பிள்ளைகளோட அங்க போய் தண்ணியில போய் விளையாடுறான்னு ஆழம் தெரியாம உழுந்து இந்த கோடை சீசன் முழுவதும் வண்டியை தூக்கிட்டு போய் ஆக்சிடென்டா இறந்து போயிடறாங்க. விளையாட்டு நடக்குதா இல்லையாங்க? விளையாட்டின் பேர்ல எதெல்லாமோ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குது. நான் விளையாடினதை நான் பார்த்ததே கிடையாதுன்னு யாரும் சொல்லுவாங்க? அபூ தாலிப் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையிலே விளையாடுறது கிடையாது, எல்லாருக்கும் சிரிச்சது கிடையாது, பொய் சொன்னது கிடையாது. நபியான பிறகுதாங்க ஒரு நபி போய் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நபியே கிடையாது இல்ல. அப்ப பிறப்பிலிருந்தே பெருமானார் அல்லாஹ்வுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வளர்ந்தவர், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்ந்தவர்.
நம்ம வரலாறு கேட்டா நாரி போயிடும். சின்ன பிள்ளைல நம்ம எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கோம், திருட்டுத்தனம் பண்ணிருக்கோம். நம்மளே சொல்லுவோம், நான் நீ சின்ன பிள்ளைல அந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ணேன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை உருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சந்தோஷத்தை அன்சாரிகள் எப்படி கொண்டாங்க? சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? மீலாது விழாவில் பேச்சு போட்டி வைக்கிறோம். மீலாது விழாக்கள்ல பிள்ளைகளுக்கு கிராத்து போட்டி வைக்கிறோம். இப்படி வைக்கிறோமா இல்லையா? நீங்க நிறைய இடத்துல பாருங்க, மீலாது விழாக்களை முன்னாடி நிறைய போட்டிகள் வைக்கிறாங்களா இல்லையா? அவங்க சந்தோஷத்துல இந்த பிள்ளைங்க புது பொண்ணு ஜோடிச்ச மாதிரி புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு பரிசும், நம்மளும் நிறைய இடத்துல பயான்ல பரிசு நம்மளே கொடுத்துருக்கோம். அப்ப நம்மளும் விளையாட்டு போட்டி வைக்கிறோம், உற்சாகப்படுத்துறதுக்காக. அவங்களுடைய கல்வி சம்பந்தமான போட்டிகளை வச்சு உற்சாகப்படுத்துறோம். இன்னைக்கு கூட அலிமிஜின்னு சொன்னார், அவர் வீட்டுல சாப்பிட போகும்போது என் புள்ள 2வது பரிசு வாங்கினார். இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா பேச்சு போட்டிலாம் வச்சு. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அது குர்ஆனின் மூலமாக நீங்க வெளிப்படுத்துறீங்க. உண்மையிலேயே ஒரு பாக்கியமான ஊர் இந்த ஊர். 2வது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல, ரசூலுல்லாஹ் பொதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி காட்டுறான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி காட்டுறான். ஜக்கரியா அதாவது எப்படி சொல்றான்? வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபாஸு ஹய்யா. சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் சொல்லுவான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சாந்தி உண்டாகட்டும். அவர்கள் பிறந்த நாளிலும், அவர்கள் ஹயாத்தா இருக்கிற நாளிலும், அவர்கள் மரணித்த நாளிலும் சாந்தி உண்டாக. அப்போ சாந்தியான நாள் யார் பிறந்த நாள்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள். அல்லாஹ் வாழ்த்துறான் பத்தியில, சாந்தியான நாள்ன்றான். அல்லாஹ்வுடைய சலாமத்து பெற்ற நாள், மங்களகரமான நாள். அதனால இந்த சில பேர்கள் இன்னைக்கு 2ஆம் நம்பர் கோர்ஸ் இருக்கான, அவன் என்ன சொல்லுவான்னா, இறந்த நாளை கொண்டாடுறீங்களா பிறந்த நாளை கொண்டாடுறீங்களான்னு பட்டிமண்டமா கேட்கிறான். இறந்த நாளாவே இருக்கட்டுமே, ரெண்டுமே மங்களகரமான நாள் தான். ரசூலுல்லாஹ் பிறந்து ஒபாத்தாகி ஜனாஸா வைக்கும் போது சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு அந்த நாளை விட ஒரு துர்நாள் எதையும் நாங்க பார்க்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துக்க நாளை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கொண்டாட சந்தோஷப்படுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உடம்பை பார்த்துக்கிட்டு எப்படிங்க அவங்க சந்தோஷத்தை கொண்டாட முடியும்? அப்படி யோசிக்கணும். சஹாபாக்கள் கொண்டாடலைன்னா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அனுசரணைன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு மதீனாவுல நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி ஜொலித்த நாளை நான் பார்க்கல. ரசூலுல்லாஹ் எப்படி மரணித்தார்களோ அவர்களை மாதிரி ஒரு கருநாளை நான் பார்த்ததெல்லாம். எந்த நாள்? அது ரசூலுல்லாஹ்வை அடக்கிறதுக்கு முந்திதான் அது சொல்லப்பட்டது. நாங்க பிரிஞ்ச துக்கத்தை, அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் காட்ட வேண்டாமா? இப்போ அப்படி பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வச்சுட்டு இருந்தாங்களா இல்லையா? என்ன இப்படி தப்பு பண்ணிட்டு ஆம்பளை இல்லாம பிள்ளையை பத்தி கொண்டு வந்திருக்க, என் புள்ளதான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது புள்ள பேசுச்சா இல்லையா? என்ன பேசுச்சு? ஒஜாலனி நபியா ஒஜாலனி முபாரக், என்னை நபியா ஆக்கியிருக்கிறான், இனி ஒரு பரக்கத்தான புள்ளையா ஆக்கியிருக்கான்னு பேசுனாங்க இல்லையா? கடைசியில குழந்தையிலே சொன்னாங்க, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வயோம அமூது வயோம உபாஸு ஹய்யா. நான் பிறந்த நாளும், நான் இறந்த நாளும், நான் வாழ்கிற நாளும் அல்லாஹ் சாந்தி உண்டாகட்டும். அந்த செய்தியை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டணும்? நீங்க என்ன சொல்றது அப்படின்னு அல்லாஹ் கேட்கல. அந்த செய்தியை நமக்கு ஏன் சொல்லி காட்டினான்? ஒரு நபி பிறந்த நாள், ஒரு நபி வாழும் நாள், ஒரு நபி மரணிக்கிற நாள் பரக்கத்தான நாள். சொல்லலையா? ஹயாத்தி கைருல்லக்கும் ஓ மமாத்தி கைருல்லும், என் வாழ்நாளும் உங்களுக்கு சிறப்பே, என் மரணமும் உங்களுக்கு சிறப்பே. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையாங்க? உலகத்துல எல்லா மனுஷனும் அந்த குடும்பத்துல அவர் இறப்பு சிறப்பா இருக்குமா? எல்லாவுக்கும் குடும்ப தலைவர் இறந்துட்டு அந்த குடும்பமே 10 துண்டா பிரிஞ்சிருது இல்லைங்க, பல கஷ்டங்கள் அனுபவிக்குது இல்லைங்க. அந்த மனுஷன் போனாரு, அதோட அந்த குடும்பம் சீரழிஞ்சிருச்சு. சொல்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் மரணமும் சிறப்புங்கிறாங்க. ஏன்னா லைவா பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையே அமல்களை லைவா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அல்லாஹ்விடத்துல இருந்து லைவா நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மக்கள் யார் செய்யறாங்க, யார் தப்பு பண்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட
நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நல்லது அவங்களுக்கு துவா செய்துட்டே இருக்கிறேன்னு சொல்றாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களை அவங்களை கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கி இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா வித்தியாசமான சிந்தனையை கொடுக்குறது. இறந்த நாளா பிறந்த நாளா ரெண்டுமே எடுத்துட்டு போனா உனக்கு என்னடா? வெள்ளிக்கிழமையை பாருங்க, வெள்ளிக்கிழமை சிறப்பு. சலாத்துல் ஜும்மான்னு ஒரு ஹதீஸ்ல ஒரு பாடமே இருக்கு, ஜும்மாவுடைய பாடம் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல ஒரு பாடம். என்ன பாடம் இருக்குங்க? ஜும்மாவுடைய பாடம். அல்ல ரசூல்லா வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை சொல்லும்போது சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை 5 சிறப்பை கொண்டது. என்ன சொல்லுவாங்க? ஏன் சிறப்பை கொண்டது? நான் இன்னைக்கு இந்த தலைப்புக்குள்ளேயே வரல, அது தலைப்பு வேற தலைப்புல தான் நான் பேசுவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரசூல்லா பிறந்ததுனால அதை பத்தி லேசா என்ன செய்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு காலையில எனக்கு மாநாட்டு உரை நமக்கு நைட்டு தான் இருக்கு, அதோட முடிஞ்சிடுமா இல்லையா? அதனால ரசூல்லா பிறந்த நைட்னால அதை பத்தி நிர்வாகம் 1/4 மணி நேரம் கூட பேச சொன்னதுனால ரசூலுல்லாவுடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்பட வேண்டியதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு முன்னுரை மாதிரி உங்கள்கிட்ட பேசுறேன். அந்த தலைப்பு வேற தலைப்பு பேசுவேன். பாருங்க, வெள்ளிக்கிழமை 5 சிறப்பை கொண்டது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சிறப்பு என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைச்சது அந்த வெள்ளிக்கிழமை தான். அசருக்கு பிறகுதான் அல்லாஹ் படைச்சான் வெள்ளிக்கிழமை. கியாமத் நாள் வருவது வெள்ளிக்கிழமை தான். ஏன்னா அதே மாதிரி வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் உண்டு, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு உயிரினங்களும் என்ன செய்யிட்டு இருக்கோம், அது என்ன செய்ய மறுமையா இருக்குமோங்கிற பயம் வந்துகிட்டே இருக்குமா? அதுக்கு அல்லாஹ்வுடைய பயத்துல அது என்ன செய்யுமா? துவா இது ஃபீலிங்லேயே இருக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்களா, கியாமத்து நாளா இருக்குமோ? ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கியாமத்து நாள் வராது, இந்த வெள்ளிக்கிழமை வந்த உடனே அந்த மறுமை ஃபீலிங்ல இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இறப்பு வெள்ளிக்கிழமை தான்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இறப்பை வச்சு சிறப்பத்தானே சொல்றாங்க. இறப்பை வச்சு சரி, நீங்கெல்லாம் இதை கேட்டு பழைய செய்தியா உங்களுக்கு இருக்கலாம், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் பிறந்ததும் இந்த நாள் தான், ஒபாத்தானது இதுதான். அது சிறந்த நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் வெள்ளிக்கிழமை தான், ஒபாத்தானது வெள்ளிக்கிழமை தான். அதனால வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு தானே. அது துர்நாளாவா இருக்கு, கருநாளாவா இருக்கு. அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப கொஞ்சமா இவங்களுக்கு மண்டையில கொஞ்சம் மூளை வேண்டாமா? இது ஒரு புனிதமா கொண்டாடப்பட வேண்டிய நாள் அல்லவா அப்படின்னு நமக்கு சந்தோஷம். சரிங்க, அபூலஹபு பிறந்ததை கொண்டாடினார். புகாரி ஷரீஃபிலே வருது இல்ல, அவர் மண்ணெளி போட்டார் நபின்னு சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தம்பிக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே ஸ்வீட் வாங்கி கொடுப்பாங்களா இல்லையா எல்லாரும்? அது மாதிரி தம்பிக்கு புள்ள பிறந்திருக்குங்கிறத சந்தோஷத்தை கொண்டாடினாரு. அதே சமயத்துல தன்னுடைய தம்பி பையன் நபியாக வந்திருக்கிறாருன்னு சொன்ன கருத்தை தான் அவரால் ஜீரணிக்க முடியும். அவர் ஏத்துக்கிறார விஷயம் என்னது? நபிங்கிறத ஏத்துக்கிற மாட்டேன். ஆனா அதே சமயத்துல தன்னுடைய தம்பி புள்ள, ஒரு எத்தியமான புள்ள, தம்பி வாப்பா தம்பியே இல்லாத பொழுது நம்ம தான் அதுக்கு வாப்பாங்கிறதுல அந்த உரிமையில நமக்கு ஒரு புள்ள பிறந்தா, நமக்கு எப்படி நம்ம ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவோமோ அதே மாதிரி அவர் கொண்டாடினார். தம்பி புள்ளே பிறந்து கொண்டாடினார். சுவைபத்துல் அஸ்லமியா தானே ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு பேர்காலம் பார்த்தது, அவங்களுக்கு பால் குடிச்சது. ரசூலுல்லாஹ் பால் குடிச்ச தாயில சுவைபத்துல் அஸ்லமியா ஒரு பெண். சுவைபத்துல் அஸ்லமியா யாருடைய அடிமை? அபூலஹபுடைய அடிமை தானங்க. எஜமானே, உங்களுக்கு தம்பிக்கு புள்ள பிறந்திருக்கு, நல்ல செய்தி, உன்னை விடுதலை பண்ணிட்டேன்னு சொல்றாரா இல்லையா? அல்ல அதனாலேயே அபூலஹபுடைய கையிலே ஒரு நீரை சுரக்க வைத்தான். புகாரி ஷரீஃப்ல வருதுங்க. எல்லாம் பழைய செய்தி தான். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கெட்ட மனுஷன் சொல்லி அல்லாஹ் நாசமா போன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் தப்பத்தியதால. அதே சமயத்தில் அவரை பத்தி நல்ல செய்திகளும் இருக்குதா இல்லையா? எதை கொண்டாடியதுனால்? பெருமானால் பிறந்துட்டார்கள் என்ற செய்தியை கொண்டாடினதுனால. நீ பாருங்க, ஆஷூராவுடைய நாள், ஆஷூராவுடைய இது நான் இது யூடியூப் கிளிப்ல நீங்க போய் பாருங்க. இந்த வருஷம் ஆஷூராவுடைய இதுல நான் அதை வெளியிட்டிருப்பேன். முன்னால எங்கேயோ பேசினதான் அதை போட்டிருப்பேன். 14,000 பேர் அதை பார்த்துருக்குறாங்க. ஆஷூராவுடைய நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எழுதி பேசியிருப்பேன் நான். எத்தனை நபிமார்கள் பிறந்ததுனால அந்த நாளுக்கு சிறப்பு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததே ஆஷூரா நாள் தான். ஒரு நபி பிறந்ததுனால அந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்பு. ஆஷூரா நாள் சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய கிதாபுல பாருங்க,
அந்த நாள்ல பிறந்ததுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறாங்க. ஆஷூராவுடைய நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறாங்க. எத்தனையோ நபிமார்கள் பிறந்ததை போட்டிருப்பாரு அந்த கிதாப்ல. இப்ப நபிமார்கள் பிறந்ததுனாலதான் அந்த நாள் புனிதனா நாளாக ஆஷூராவுடைய நாள் ஆயிருக்குங்கிறத இந்த நேரத்துல நீங்க பாயிண்ட் நோட் பண்ணணும். அதுக்காக சொல்ல வரேன். இன்னைக்கு ஞாபகம் இல்லை, பல நபிமார்களை அதுல எழுதியிருந்தாரு. எல்லா நபியும் நான் சொல்றேன், அந்த குறிப்புல சொல்றேன் எந்த நபியெல்லாம் ஆஷூரால பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி. அந்த நபிமார்களுடைய பிறப்பினாலும் ஆஷூரா நாள் புனிதம் பெற்றது அப்படின்னு சொல்லி காட்டுவான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ரபீஉல் அவ்வல் எப்படி மாதத்தில் வசந்தமோ அவர்கள் பிறப்பை, அவர்கள் பிறந்த நாளை நாம் அவர்களுடைய ஹதீஸுகளை, அவர்களுடைய அற்புதங்களை, அவர்கள் சொன்ன தத்துவங்களை அனைத்தையும் கொஞ்சம் கூட சடையாமல் ஒரு 10, 12, 15 மணி நேரத்துக்கு மேல நம்ம கேட்டிருக்கிறோம்னு சொன்னா இதை விட ரசூலுல்லாஹ்வுடைய காதலுக்கு எதை நம்ம ஆதாரமா சொல்ல முடியும்? அந்த நபியினுடைய அந்த மாதம் வசந்தத்தை போல நம் வாழ்க்கையை அல்லாஹ் வசந்தமாக ஆக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அல்லாஹ் வசந்தமாக்கட்டும். நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் அல்லாஹ் வசந்தமான ஆயுளாக, வசந்தமான ஆரோக்கியமாக, நம்முடைய வருமானங்களை வசந்தமான வருமானமாக அல்லாஹ் ஆக்கட்டும் என்று முன்னுரையாக என்னுடைய பயானுடைய தலைப்பாக இன்று உங்கள் முன்னால் நான் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினங்கள் மீது, பறவைகள், கோழி, ஆடு, மாடுகள், கால்நடைகள், விலங்குகள், பூச்சிகள், எறும்புகள், இத மாதிரி வாயில்லாத ஜீவன்கள், இந்த உயிரினங்கள் மீது இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வடநாடுகள்ல முஸ்லிம்களை மாடு அறுக்கான்னு சொல்லியே அடிச்சே கொண்டிருக்கான் நிறைய இடத்துல. நம்மெல்லாம் அஞ்சுக்கு போகக்கூடிய நேரத்துல அங்க இருந்து நம்ம மாட்டுக்கறிலாம் போய் கடையில போய் அங்க போய் வாங்குவோம்லங்க, கடையில வாங்குவோம்ல மக்கா மதீனால. யார் எக்ஸ்போர்ட் பண்றது? பாம்பேல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. யார் அந்த பிசினஸ் பண்றா? எல்லாம் இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் பண்றாங்க. மத்திய யார் ஆள்றாங்களோ அதுல உள்ள பெரிய பெரிய ஆளுகள் அதை பண்றாங்க. அதே சமயத்துல உத்தரப்பிரதேசத்துல சில இடங்கள்ல, கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல சில ஏரியாக்கள்ல போய் கடையை மூடிடணும், நீங்க அறுக்கிறீங்க, பசு அறுக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க? தங்களுக்கு தான் பாசம், நாமெல்லாம் உயிரினங்களை அறக்க பறக்க கொள்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை. அது மாதிரி குர்பானி நேரங்கள்ல மாடுகள் வரும் பொழுது அங்க போய் நீங்க ரைடு பண்ணி நிறைய நெருக்கடிகள் கொடுத்து பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாம் இந்தியாவுடைய சுதந்திர காலங்களிலிருந்து அந்த மாதிரிலாம் எங்கேயுமே என்ன செய்யப்படல, நடத்தப்படல. ஆக ஒரு ஹோட்டல் சொன்னா எல்லா இன மக்களும் அதை சாப்பிட்றாங்க. அப்போ ஆட்டுக்கு ஒரு உயிர், கோழிக்கு ஒரு உயிர் இல்லை. இன்னைக்கு எத்தனை கோழியை சுட்டு தொங்க விட்டுருக்கோம், அதுக்கு உயிர் இல்லையா? எத்தனை மீனை நம்ம என்ன செய்யறோம், மீனவர்கள் பிடிச்சிட்டு வர்றோம், அது உயிர் இல்லையா? அப்போ இதுக்கு இந்த உயிருக்கு இறக்கம் காட்டலாம், அந்த உயிருக்கு இதில் அப்போ எத்தனையோ காடை கௌதாரிகள்லாம் கடையில விற்கித, அதெல்லாம் உயிர் இல்லையா? அப்போ உயிருங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உயிரினங்களுக்கும் அவங்க தந்தையா இருந்த மாதிரி யாருமே அவ்வளோ கிருபையினுடைய தந்தையார இருந்ததில்லை. நீங்க பாருங்க, ஒரு விஷயமா சொல்லிட்டு வர்றேன். சிட்டுக்குருவி ஒரு சின்னதுதான், ஒரு 5 கிராம், ஒரு 10 கிராம் 15 கிராம் தான் கறியே இருப்பாங்க. இந்த சிட்டுக்குருவியை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? எவன் ஒருவன் ஒரு சிட்டுக்குருவியோ அல்லது அதை விட ஒரு பெரிய பறவையோ, மண் கத்தல உஸ்கூரன், ஒரு சிட்டுக்குருவியோ அல்லது அதை விட ஒரு சின்ன பறவையோ, இந்த பயான எல்லா மதத்தவர்களும் கேட்டு அமல் செய்ய வேண்டிய பயானம். நான் பேச வேண்டிய இந்த தலைப்பத்தியில ஒரு கிறிஸ்தவர்களும் இந்த பயானம் கேட்பாங்க, கேட்டு இஸ்லாத்துடைய மகத்துவத்தை புரியணும். இருக்கக்கூடிய இந்து மத சகோதரர்களும் இந்த பயானம் கேட்கணும். இஸ்லாம்ங்கிறது எவ்வளவு உயிரினங்களை மதிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக ஒரு நாள் டாபிக்ல இதை பேசணும்னு நினைச்சிருந்தேன். பெருமானாருடைய பிறந்த நாள்ல பெருமானுடைய அருள் குணத்தை ரவுஃபுர் ரஹீம் சொல்லிதானே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் முடிக்கிறான். அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையானவர் அப்படிங்கிறதானே அல்லாஹ் சொல்றான் அவங்கள பத்தி. அந்த ரஹ்மத்தை நம்ம புரியும். யார் ஒரு சிட்டுக்குருவியோ
அதை விட ஒரு பெரிய பறவையோ எவன் அதை கொள்ளுவானே ஆனால் முறை தவறி கொள்ளுவானே ஆனால் என்ன சொல்றாங்க, பிகைரி ஹக்கிஹா, அதனுடைய முறை தவறி கொள்ளுவானே ஆனால் ஸஅலஹுல்லாஹு அன் கத்லிஹி, அல்லாஹ்வுடைய விசாரணை கூண்டிலே அவன் நிறுத்தப்படுவான்னு சொன்னான். எதனால நீ அதை கொண்டு? அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, முறை தவறி கொள்வதுன்னா என்ன நாயகமே? அப்படி கழுத்தை பிச்சு போடுறது. எந்த உணர்வாலும் பிஸ்மி சொல்லி அறுக்கிறதானங்க முறையானது, இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பறவையினுடைய கழுத்தை அணிஞ்சது அப்படி பிச்சு தூர போடுறது, இப்படி செய்யறது அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல இவன் கைது செய்யப்படுவான், விசாரணை செய்யப்படுவான்னு சொன்னாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இது சிட்டுக்குருவி இல்லை, இது மாதிரி எந்த பறவையா இருந்தாலும் சொன்னாங்க. அந்த காலத்துல அரபு நாட்டுக்காரங்க ஐயாமுல் ஜாஹிலியா மடையர்கள் மடத்தனமான சில வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன செய்யறது, ஒரு கயிறுல ஒரு கெட்டி ஒரு உயிரினத்தை தொங்க விட்டுறது, ஒரு கயிறுல ஒரு உயிரினத்தை தொங்க விட்டுறதுங்க. தொங்க விட்டுட்டு என்ன செய்யறதுன்னு சொன்னா அங்க இருந்து அதை குறிப்பாத்து அம்பு விடுறது, கரெக்டா அடிக்கிறது. அதாவது குறிப்பாத்து விடுறதுக்கு ஒரு பலூனை கட்டி தொங்க விடலாம், அப்படித்தானங்க. வேற ஏதாவது ஒண்ணு என்ன செய்யறான், ஒரு பானையை ஏதாவது அடிச்சு நீங்க பானையை உடைக்கிறதுமா பண்றாங்களா இல்லையா, அது எதையாவது விடலாம். உயிரினங்களை கட்டி போட்டுட்டு இங்க இருந்துட்டு யாரு அம்பு விடுறாங்களோ அந்த அம்பு மிஸ் ஆயிருச்சுன்னா அந்த உயிரினம் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு பெட்டு கட்டிக்கிறது. இது பறவை மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு ஆட்டையும் கட்டி தொங்க விட்டுக்கிறது, கட்டி போட்டு அடிக்கிறது, கரெக்டா குறித்த கட்டி போட்டு அடிக்கிறது. அதாவது சொன்னாங்க, நீங்கள் லா தத்தகிது ஷையன் மின்ஹு ரூஹா கர்லன், உயிர் எதில் இருக்கோ அதை நீங்கள் எரியும் திசையாக ஆக்காதீர்கள், அதற்கு எரியும் இலக்காக ஆக்காதீர்கள். அதை இலக்கா வச்சு உயிர் இருக்கிறத வச்சு என்ன செய்யுங்க, அடிக்காதீங்க. இப்போ வேட்டையாடுறோம்னா அது ஓடிக்கிட்டே போகுது, நம்ம அம்பு விடுறோம், அது கெட்டியா போட்டிருக்கோம். இல்லைங்க, ஒரு பறவை நிக்குது, அந்த பறவை கெட்டி போட்டு அடிக்கல, மிஸ் ஆனா கூட பறந்துருமா இல்லையா அது? அப்ப நம்ம கெட்டி போட்டு அடிக்கல, நம்ம கெட்டி போட்டு அதை செய்யாத. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் உமர் ரலியல்லாஹு மகனார் வந்தார். இந்த சின்ன பசங்க எல்லாம் வரிசையா பறவைய கயிறுல கெட்டி தொங்க விட்டுருந்தான். இவங்களை பார்த்த உடனே பின்னங்கால் பிடரடிக்க ஓடிட்டானு எல்லாரும். ஏன்னா இவங்க ஹதீஸை உயிர்ப்பிக்கிற நாயகர் அல்லவா, பெருமானாருக்கு காதலருங்க. நமக்கெல்லாம் என்ன காதல், சும்மா நம்ம முஹிப்பு ரசூல் சொல்லிக்கிறோம். ஒரு நாள் அவங்களுடைய கால் வந்து பிசகிட்டு திடீர்னு சுளுக்கு பிடிச்சிக்கணும் தெரியுங்களா, தசை பிடிப்பு ஏற்பட்டு போச்சு. தசை பிடிப்பு பிடிச்சேன்னா வலி தாங்க முடியல. அவங்க பக்கத்துல உள்ள அவருடைய மாணவர் சொன்னாங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கால் அப்படி நல்ல விரிச்சிருங்க, வலிக்குதாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆள் பேரை சொல்லிட்டு விழிச்சிருங்க, யா முஹம்மது அப்படின்னு சொன்னாங்க. உடனே விரிச்சுட்டாங்க. வலி மாத்திரை என்னது, வலி மாத்திரை என்னதுங்க, யா முஹம்மது. எந்த ரத்தத்தோடு தசையில அப்படியே உயிரோடு கலந்திருந்தா யா முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு அந்த இதுலயே ஆண் கத்துவான். நம்ம ஆளு அப்படித்தானே கத்துவான். அந்த ஆவுக்கு ஏதாவது பவர் இருக்கா? ஆவுக்கு ஏதாவது பவர் இருக்கா? இல்லைங்க, இல்ல யா முஹம்மதுன்னு சொன்னோன்னு அவங்களுக்கு அந்த வழி தான் கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த உணர்வு உள்ள நாயகர் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணமாகி பொஞ்சாதி வர்ற வரைக்கும் நான் படுத்த இடம் பெருமானார் பள்ளிவாசல். என்னுடைய பெட்ரூம் எது? என்னுடைய பெட்ரூம் எதுங்க? இன்னைக்கு எவன் இங்கே எல்லாமே போய் படுக்கிறாங்க. வீட்டுல 12 மணி ஆனா எங்கேயோ உட்காந்து ஜெல நோட்டிட்டு ஓட்ட நின்றுட்டு இருக்காங்க. அப்படித்தானங்க, இவங்க வீட்லயும் தேடுறதும் இல்லை, எப்போ வரலாம், எங்க படுக்கலாம், அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான், அவன் அங்கே இருப்பான். அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு தம் பிள்ளையை எப்படி வளர்த்தாங்க? பெருமானாரினுடைய கனவு அதான் அவங்களுடைய லட்சியமா இருந்தது. எனக்கு பொஞ்சாதி வர வரைக்கும் நான் படுக்கும் இடம் பள்ளிவாசல். சூழல் நல்லா இருந்துச்சுல,
அவங்க அக்காவை தான் ரசூல்லாவே கட்டியிருந்தாங்க. அவங்க அக்காவை தானே கட்டிட்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லாவை வந்து மச்சான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரசூல்லாவை மச்சான்னு சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றான். முகம்மது உறவு முறை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றான். மச்சான்லாம் சொல்லக்கூடாது. மச்சான் தான் நம்முடைய ஒரு முறையில் வரும். ரசூல்லா அக்கா கட்டியிருந்தாங்க. ரசூல்லா தான் மச்சான் கிடையாது. மச்சான்லாம் மாமாவா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரசூல்லாவுக்கு உறவு முறையில ரசூலுல்லா. அங்க பாருங்க, உமர் எல்லாம் நாசமா போனவர்களை உங்களுக்கு அல்லாஹ் நாசமா ஆக்க இப்படி உயிரினங்களை கட்டி உங்களுடைய குறியை வைக்கிற இடமாக ஆக்கி இருக்கிறீர்களே, ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் சொன்னவன் ஓடியே போயிட்டான். இல்ல இன்னைக்கு நம்ம ஆளு நினைப்பான், நமக்கு இருக்குப்பா, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம்ப்பா. நம்ம அவங்க எல்லாம் சுயநலவாதிதான். ஒரு மார்க்கத்துக்கு புறமான ஒரு காரியம் இருந்தா நம்ம போய் என்ன செய்யணும்? தட்டி கேட்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முரணானதுப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வந்திருக்குப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வக்கிரு த்வைர ஃபீ மக்னாத்திஹா, பறவைகளை அதனுடைய கூட்டிலே சரிப்படுத்தி வையுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர்கள் கேட்டாங்க, குருவே, உஸ்தாத் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா ஒரு ஹதீஸ் வந்திருக்க, பறவைகளை அதன் கூட்டிலேயே சரிப்படுத்தி வையுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞான பார்வையில சொன்னாங்க, அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ரசூலுல்லாஹ் வந்து அங்க வந்து எதை கண்டிக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது அந்த காலத்துல என்ன செய்வான்னா, நைட்டு தான் டிராவல் கிளம்புவான், வெளியூருக்கு பயணம் கிளம்புவான். பகல்ல பாலைவனத்துல நடக்க முடியாதுல்லாங்க. பறவைகள் நைட் நேரத்துல நடக்க முடியாது. நைட் நேரத்துல பாலைவனத்துல நடக்க முடியாது, பகல்ல நடக்க முடியாது. நைட்டு தான் கிளம்புவான். கிளம்பும் போது என்ன செய்வான்னா, அவன் சாத்திரம் ஜோசியம் பார்ப்பான். பறவை ஜோசியம், கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி என்ன செய்வான், நேரா மரத்துக்கு வருவான். பறவைகள் நீங்க பாருங்க, ஒத்த பறவை பகல்ல இருக்காது, சுபு தொழுத்தா. நைட்டு போய் பாருங்க, அத்தனை பறவை மரத்துல தான் இருக்கு. பார்த்திருக்கீங்களா? பறவைகளுக்குள்ள நைட் எங்க வந்துடும்? மரத்துக்கு வந்துடும். இவனு என்ன செய்வாங்கன்னா, பறவைகள் வந்து கல்லு விடுவாங்க. பறவைகளை என்ன செய்வாங்க? எதுக்குன்னா, அதாவது அது அதை விட்டு போகவும் செய்யாது. எங்க போவோம்? அது அங்கதானே இருக்கும். பறவைகளை அதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ பறவைகளை அதனுடைய கூட்டிலே சரிப்படுத்துங்கள், கல்லூடாதீர்கள், அப்படின்ட்டு இடைஞ்சல் பண்ணாதீர்கள் என்ற கருத்தும் அதுல இருக்கு. இன்னொரு கருத்து என்னன்னா, பறவை அதாவது அறியாமை காலத்துல அந்த கல் விடுறதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டு காரணம். அவன் வெளியூருக்கு போகும்போது எந்த திசையில பறக்குதுன்னு பார்ப்பான். போகும்போது பறக்கும்ல, பறக்கும்போது இவன் ஒரு திசை வச்சிருப்பான். இந்த திசையா பறந்தான் இது நல்ல திசை, பயணத்தை போவான். அவன் எதிர்பார்க்காத ஒரு திசையில, இந்த 10 திசையில போனா நம்ம பயணத்தை கேன்சல் பண்ணிடணும்னு அவன் நினைச்சிருப்பான். அவன் ஒரு முடிவு பண்ணியிருப்பான். நீ காலண்டரை பாக்குறோமா இல்லையா? சில பேர் இந்த நேரத்துல இந்த நேரமா இருந்தா வேண்டாம் அப்படி பாக்குறாங்களே இல்லையா? அப்ப அந்த மாதிரி திசையில பறந்தா, அவன் எதிர்பார்க்காத திசையில பறந்த பயணத்தை கேன்சல் பண்ணிடுவான். இது வந்து அவங்களுடைய ஜாதகம் பார்த்தது. இதையும் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இன்னொன்னு, பறவையை நம்ம வேட்டையாடலாம், பகல்ல வேட்டையாடலாம். மரத்துல இருந்தா வேட்டையாடலாம்லாங்க. கல் விட்டு கவுட்டையை வச்சு அடிக்கலாம், தெரியுதா அவங்களுக்கு? அல்லது நமக்கு இது மாதிரி அது அடிக்கிற மாதிரி இந்த சிலவங்க அந்த அடிக்கிறாங்கல்ல, அந்த கோயை கூட்டு அந்த அவங்க யாரு, அதுக்குன்னு பறவை வேட்டையாடுறவங்க இருக்காங்கல்லங்க, அந்த குரூப்பு, அவங்க இதை வச்சுதானே அடிக்கிறான். அப்ப அது மாதிரி பகல்ல வேட்டையாடு, நைட்டு வேட்டையாடாது. நைட்டு அது தூங்க வந்திருக்கு அந்த இடத்துல. சூழல் என்ன செய்யறாங்க? ஒண்ணு அறியாமை காலத்து கலாச்சாரத்தை கண்டிக்கிறாங்க, திசையை பார்த்து பயணத்தை கேன்சல் பண்றத மடத்தனமான பழக்கத்தை கண்டிக்கிற நாயகம், இரவு வேட்டை வேண்டாம், இரவுகள் அவைகள் தூங்கக்கூடிய பறவைகளை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ பகல்ல சூரியன் உதிச்சுட்டு அடிச்சு சொல்லிக்கிறது உனக்கு உரிமை இருக்கு. பாருங்க, இப்படிலாம் ரெண்டு கருத்து இருக்குன்னு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னாங்க. நம்ம எல்லாம் கேட்ட ஒரு விஷயம். ஒரு சாபி ஆமிரு ராம் அப்படிங்கிற ஒரு சாபி ஒரு தடவை சொல்லுவாங்க, ஒரு தடவை மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு வரும்போது குஞ்சிகளுடைய சத்தம் கேட்டது. கையில ஒரு பெரிய போர்வையை வச்சிருந்தாரு. போய் பார்த்தாரு, ஒரு குஞ்சிகளும் பறவைகளும் கூடு கட்டி இருந்துச்சு. அப்படியே அதை அமுக்கிட்டாரு. கொண்டு வரும் பொழுது தாய் பறவை எங்கேயோ போயிருந்துச்சு. வந்து பார்க்குது, குஞ்சியை காணோம். இவன் போனவொடனே இவன் பின்னாலேயே துரத்தி, பின்னாலேயே வந்து அவன் தலையே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே. உடனே அவன் அவர் என்ன செய்தாரு,
அந்த போர்வையை விரிச்சாரு. அதுல அது கவ்வி பிடிச்சிட்டு உட்கார்ந்து அதையும் பொதிஞ்சு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியில கொண்டு வச்சேன். என்னப்பான்னு கேட்டாங்க. இது மாதிரி அடர்ந்த பகுதியில நான் போனேன், இதே மாதிரி குஞ்சுகள் சத்தம் கேட்டேன், அது போர்வையை வச்சு புகஞ்சேன், தாய் பறவை பின்னால வந்துச்சு, அதையும் விரிச்சவன அதுவும் கவி பிடிச்சி உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு திறந்தவன ரசூலுல்லாஹ் திறந்து பார்த்தாங்க. அப்படியே விடமாட்டுக்கு, இவனை பிரிச்சிருவானுங்களோ அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்பா மண் அஃஸா, இதை பதற்றமடைய செய்தது யார்? இதை அச்சுறுத்தியது யார்? இதை பயம் உண்டாக்கியது யார்? எடுத்த இடத்துல கொண்டு வச்சுட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய கிருபைகள் நபி சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த பறவை இந்த குஞ்சின் மீது காட்டுவதை விட அல்லாஹ் 100 மடங்கு அடியார்கள் மீது கிருபையுள்ளவன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இதை விட பெரிய ரஹ்மத்து உள்ளவன் அல்லாஹ். அருமையானவர்களே, இந்த மாதிரி உள்ள வழிகாட்டுதல்கள் எல்லாம் பெருமானாருடைய வாழ்க்கையில் இருந்த காரணத்தினால்தான் சஹாபாக்கள் ரொம்ப பறவைகள் விஷயத்துல பாசமா இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபா நகரத்தில, ஈராக்கிலே கூஃபா நகரத்தில ஒரு தடவை உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு திண்ணையில, ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்து இருந்தாங்க. மேல ஒரு சின்ன ஒரு குருவி, ஒரு பறவை என்ன செய்து கூடு கட்டி இருந்துச்சு. அவங்க மேல எச்சம் போட்டு, பக்கத்துல அவங்களுடைய பசங்க 2 பேர் இருந்தாங்க. அதாவது மாணிக்கத்தை போல ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி, சின்ன பிள்ளைங்க எப்பயுமே ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? அப்ப அழகான அந்த அரபிகளுக்குள்ள ரொம்ப அழகா இருக்குமா என்னங்க, முத்து போல 2 பிள்ளைகள். ஒரு ஆள் சொன்னாரு, அப்படியே அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னப்பா, என்ன என் பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல, என்ன அழகா இருக்கு, எனக்கே பொறாமையா இருக்கு, இந்த மாதிரி பிள்ளைய பார்த்தா யாருக்கு தான் பொறாமராதுப்பா, இவருடைய தாயார் ஒரு வைர மாதிரி ஒரு மங்கையை நான் மணந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வைர மாதிரி, என்னுடைய தாயார் வைர மாதிரி ஒரு பிள்ளைய நான் மணந்திருக்கிறேன், அந்த பிள்ளைய அந்த புள்ளதான் முத்து தான் இதுன்னு சொன்னாங்க. அப்போ மேல இருந்து அந்த ஒரு பறவை எச்சம் போட்டுச்சு அவங்க உடம்புல, அவங்களுடைய மேல விழுந்து. உடனே என்ன செய்வாங்க, நம்ம திட்டுவோம், வாயில வந்தபடி என்ன செய்வான், திடீர்னு ஏதாவது அந்த நேரத்துல என்ன கெட்ட வார்த்தை வருதோ அந்த மாதிரி நாசமா அப்படி எதாவது சொல்லுவோமா இல்லையா? உடனே அதை கழுவிட்டு சொன்னாங்க, என்னை பொறுத்த மட்டில் என் பிள்ளைகள் இறந்து, இந்த பிள்ளைகள் இறந்து அந்த பிள்ளைகளை நான் அடக்கி கையை தட்டி கொள்வது எனக்கு பிரியமானது. எதையெல்லாம் விட இந்த பறவைகள் என்னால் சாகடிக்கப்பட்டு, இந்த பறவைகள் முட்டைகள் என்னால் உடைக்கப்படுவது எனக்கு அதை விட இதுதான் நான் ரொம்ப வெறுப்பு. எதை என் பிள்ளைகள் இறந்து அதை அடக்கி நான் மண்ணை தட்டுறது கூட எனக்கு பெருசா நினைக்க மாட்டேன். இந்த பறவைகள் இறப்பு என்ன தாங்க முடியாது, இந்த பறவைகள் முட்டை உடைக்கப்படுறது என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். எவ்வளவு பெரிய பாசத்தை ரசூலுல்லாஹ் வளர்த்திருப்பாங்க பாருங்க சஹாபாக்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை எல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில தாங்க வெளிப்படுத்தி காட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சேவை எப்படி இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஜும்மா தொழ வந்தாங்க. ஜும்மா தொழ வரும்போது பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் இருந்தது. அங்க இருந்துட்டு பள்ளிவாசலுக்கு போயிடலாம் ஈஸியா. அங்கதான் ஆரம்ப காலத்துல மீட்டிங்லாம் நடக்கும். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல பூப்புனித நீராட்டு விழாலாம் அங்கதான் நடக்கும். பூப்புனித நீராட்டு விழா தெரியல அவங்களுக்கு, சடங்கு விழாலாம் அங்கதாங்க நடக்கும், அங்கதான் நடத்துவாங்க. தாருன் நதுவா, அது ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு வில்லனே வந்துருவாங்க. ஜும்மாவுக்கு வந்து கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, பட்டு கிடப்பாங்க. பட்டு நாங்க இருந்துட்டு நேரம் உள்ள பள்ளியாசலுக்கு போயிடலாம்னு சொல்லி அங்க பக்கத்துல வில்லனே வந்துருவாங்க. ஒரு நாள் அங்க தன்னுடைய துண்டை போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, ஒரு பறவை அந்த துண்டு மேல உட்காந்து, அதுல எதுவும் ஆய் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, விரட்டி விட்டாங்க. ஜும்மாவுக்குள்ள ரெடியாகி வந்திருக்கிறாங்க, அதுல ஏதாவது எச்சம் போட்டக்கூடாது நாங்க அப்படின்னு சொல்லி அப்படி போ அப்படின்னு சொன்னாங்க. அது போன்னு சொல்லவும் அது பறந்து போய் ஏத்தம போய் உட்கார்ந்துச்சு. இல்ல, அங்கன ஒரு பாம்பு நின்றுச்சு, ரெடியா அதை அப்படி பிடிச்சு முடிஞ்சு. அதை பார்த்த உடனே இவங்க ரொம்ப சங்கடமா போச்சு. நம்ம தட்டினதுனா விரட்டி விட்டதுனாலதானே அது செத்து போச்சு. அது பாதுகாப்பான இடம் நம்முடைய ட்ரெஸ்ல இருந்துச்சு, அது வரைக்கும் அதுக்கு கேட்டியா இருந்துச்சு. நாம விரட்ட போய் தானே அது கரெக்டா அதுக்கு லபக்குன்னு வாயில போய் விழுந்த மாதிரி அது பக்கத்துல போச்சு. அதை சாவுக்கு நாம ஒரு காரணம் ஆயிட்டமே, மனசே சரியில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மா முடிச்சாங்க. முடிச்சுட்டு நேர
நாஃபி சொல்லுவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாஃபி ரெண்டு பேர்த்தையும் வந்தாங்க. எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. நாஃபி என்னால ஒரு பறவை பாதுகாப்பா வந்து நான் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு துரத்தி விட்டுட்டு, அதனால நீங்க ஏதாவது எனக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க, தீர்ப்பு கொடுங்க, எனக்கு என் விஷயத்துல ஏதாவது தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நாஃபிங்கிற ஒரு இஸ்லாமியர் சொன்னாரு, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க செய்யறதுக்கு ஒரு 2 வயசு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க வாங்கி அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன செய்யணும், ஒரு உயிர் உங்களால் போனதுனால நீங்க என்ன செய்யணும், ஒரு உயிருக்கு உயிர் 2 வயசு ஆட்டுக்குட்டியை தான் நீங்க வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய தீர்ப்பு. சரிதானே உஸ்மான் அவர்களே? சரிதான், கரெக்டான தீர்ப்பு தான். உடனே நான் 2 வயசு ஆட்டுக்குட்டி வாங்கி என்ன செய்தாங்களாம், தன் ஒரு பறவை சாவுக்கு நான் காரணமா இருந்ததுனால அந்த வேலையை செய்யும். இது மாதிரி சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பிறகு ஒரு ஆள் கனவுல பார்த்தாரு. அப்ப அவங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கப்பட்டது. தப்சீர் ரூஹுல் பயான்ல இந்த சம்பவத்தை ஆசிரியர் எழுதியிருப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பிறகு ஒரு ஆள் கனவுல பார்த்தாருங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப சொன்னாங்க, நான் ஒரு ஜனாதிபதியா இருந்ததுனால, எல்லா மக்களுடைய பிரச்சனையும் தலையில இருந்ததுனால இப்பதான் எனக்கு விசாரணையே முடியுது அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல. என்ன சொன்னாங்க? இப்பதான் ஒவ்வொரு ஆள் பிரச்சனையும் என்ன என்கிட்ட கேட்கப்படுமா இல்லையா? குடும்பத்தினா இருந்தா குடும்பத்தில் உள்ள பிரச்சனையே கேட்கப்படும். உலக நாடுகளுக்கு உள்ள அவங்க தானங்க ஜனாதிபதியா இருந்தாங்க. அப்ப அதனால அந்த விசாரணையில இருந்து இப்பதான் நான் அல்லாஹ்வுடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா நான் வசமா மாட்டியிருப்பேன். நான் வந்து ஒரு கடுமையான ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு கேஸ், அது என்ன கேஸ்னா, என்னுடைய ஆட்சியில ஒரு பாலம் உடைஞ்சு கீழே உண்டு. ஒரு பாலம் உடைஞ்சு எழுச்சிருச்சு கீழே உண்டு. இந்த மாதிரி அந்த காலத்துல சும்மா அந்த காலத்துல மெத்தேட தான் கட்டியிருப்பாங்க. அது உளுந்ததுல ஒரு ஆட்டினுடைய மேல வந்து அது கால் போயிட்டது. அந்த ஆட்டுக்கு என்ன செய்யுச்சு, அந்த மேல கீழே வரும்போது எல்லாத்துக்கு விபத்தாகுமா இல்லையா? ஆடு நின்று மேய்ச்சிட்டு இருக்கு, மேல வந்ததுல கால் போயிட்டு. அந்த ஆட்டுக்கு கால் பண்ணதுக்கு நீங்க உங்க பாலத்தை சரி பண்ணாதான் காரணம்னு சொல்லி எனக்கு கடுமையான விசாரணை நடந்தது. எப்படியோ அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டுட்டான். ஒரு பறவையை சின்ன பிள்ளைங்க வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு நான் விளையாடி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து அந்த பறவையை நான் காப்பாற்றி அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்துட்டு அந்த பிள்ளைகள்ட்ட இருந்து நான் காப்பாற்றி நான் பறக்க விட்டேன். இந்த ஒரு உதவி செய்த காரணத்தினால், இந்த பறவையின் மீது பாசம் காட்டிய காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்தான், என்னைய மன்னிச்சு விட்டான் அப்படின்னு சொல்ற. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல. இந்த ஊர்ல ரிஃபாய் தரீக்காவை சார்ந்தவங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ரிஃபாய் நாயகர் இருக்காங்களே, அஹமது கபீர் ரிஃபாய், யாருங்க அது? ரசூலுல்லாஹ்வுடைய சாதாத்து, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தானங்க, 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க. இப்படி முஹியத்தீன் அப்துல் காதிர் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்களும் அதே காலத்துல உள்ளவங்க தானே அஹமது ரிஃபாய் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த 500 சார்ந்தவங்க. அவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. தபகாத்து ஷாஃபிய்யா, இமாம் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தபகாத்து ஷாஃபிய்யா கிதாப்ல எழுதியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நம்முடைய பாட்டனார், அவங்களுக்கு பாட்டனார் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் தானங்க, தன்னுடைய பாட்டனார் இந்த மாதிரி எல்லாம் உயிரினங்களை பத்தி பாசமாக இருந்த காரணத்தினாலதான் ஞானிகள்லாம் பாருங்க, சீடர்கள்ட்ட எவ்வளவு பாசமா இருந்தாங்களோ அதையெல்லாம் விட உயிரினங்கள்ட்டையும் ரொம்ப பாசமா இருந்தாங்க. யாரு? ஆன்மீகவாதிகள், ஆன்மீக ஒரு ஷேகுமார் அஹமது ரிஃபாயை பத்தி அவங்கள பத்தி எழுதுவாங்க. ஒரு நாள் இப்படியே ஒழுவு செய்ய போனோம் ஒரு குளிர் நேரத்துல. அவங்களுடைய மாணவர் யாக்கூபு சொல்றாங்க, இப்படி கையை நீட்டிக்கிட்டே நின்னாங்க. ஒரு குளிர் நேரத்துல இப்படி கையை நீட்டிக்கிட்டே நின்னாங்க. ஒழுவு செய்யற இடத்துல ஒழுவு செய்ய போனவங்க இப்படியே நின்னாங்க. அப்போ அவருடைய மாணவர் யாக்கூப் வந்தாங்க. கை நீட்டிட்டு இருக்கு, தன்னுடைய ஷேக்கு கையை பார்த்தோன்னா முத்தணும்னு கையை முத்த வந்தாங்க. முத்திட்டாங்க. அப்ப சொன்னாங்க, என்னப்பா நீ, நான் ஒரு கொசு வந்து என்னுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்துச்சு, நல்லா குடிக்கட்டுன்னு ஆடாம அசையாம இருந்தேன், நீ பயம் உண்டாக்கி உன் கையை முத்துறது பேர்ல துரத்தி விட்டுட்டியாத அப்படின்னு. என்ன சொன்னாங்க? ஒரு கொசு வந்து கை ரத்தம் குடிக்குமா இல்லையாங்க? நம்மளாம் தொழுகை எழுந்துக்கிட்டே சில சாத்து குத்துன்னு அடிக்கிறான் நிலைவு. இப்போ மழை காலத்துல கொசு வந்துட்டு தொழுகை எழுந்துக்கிட்டே படான்னு அடிக்கிறான் நிலைவு. அந்த கொசுவை ரத்தம் குடிக்கிட்டு தான் நான் கையை ஆட்டாம இருந்தேன், நீ கையை முத்திரன் பேர்ல துரத்தி விட்டுட்டியப்பா அப்படின்னா. ஒரு நாள் மாணவர் சொல்றாங்க, தனியா பேசி நிக்கிறாங்க, யா முபாரக் பரக்கத்தானே,
உங்க ஊரு ரொம்ப தூரமோ, உடனே நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு தனியா பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசுறீங்க நீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப பார்த்தா ஒரு வெட்டுக்கிளி அவங்க வேட்டியில நிற்கும். அவங்க வேட்டியில என்ன நிக்குதுங்க? இதெல்லாம் ரசூல்லா போட்ட பவுண்டேஷன். யார் போட்ட பவுண்டேஷன்? உயிரினங்கள் மீது இப்படி இருக்கணும்னு ரசூல்லா போட்டிருந்த பவுண்டேஷன் தானங்க. இதெல்லாம் வேட்டியில ஒரு வெட்டுக்கிளி நிற்கும். சொல்றாங்க, இந்த வெட்டுக்கிளியை நான் பார்த்ததே கிடையாது, நம்ம ஊர்ல இதை நான் பார்த்ததே கிடையாது, இது ரொம்ப வெளியூர்ல இருந்து நினைச்சு வந்திருக்கு, அதனால அதை நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்ததே இல்லையப்பா, உனக்கு ஏன் முபாரக் ஒரு பறக்கத்தான பேரை சொல்றான். முபாரக்னா பறக்கத்தானவரே அப்படின்னு சொல்றாங்க, பாசமா. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க? ஒரு நாள் இவங்களுடைய உணவு வச்சிருக்கக்கூடிய ஒரு ரூம்ல ஒரு நாய் உள்ள நுழைஞ்சு, உணவுக்கு வச்சிருப்பாங்களா, சாப்பாடு வச்சிருப்பாங்களா, உணவு பேர்த்தான் பார்க்கலாம், உள்ள நுழைஞ்சி உள்ள போனத மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே நாய் உள்ள போயிட்டு ஒரு கூட்டமே அடிக்க துரத்தி ஓடி வர்றாங்க. இவங்க விலகி நாயை அடிக்க வர்றாங்க, நம்ம வீட்டுக்குள்ள இந்த ஸ்டோர் ரூம்ல நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டப்புன்னு வாசல்ல வந்து மறைச்சிக்கிட்டாங்க, யாரும் உள்ள போக கூடாது, அது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வெளியே உங்களை உள்ள விட மாட்டேன். எவ்வளவு ஒரு பாசமான இது பாருங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நாய்கள் சமுதாயத்தில் ஒரு சமுதாயமாக இல்லாவிட்டால், லௌலல் கிலாபு உம்மதம் மினல் உமம், நாய்களும் பல சமுதாயங்களில் ஒரு சமுதாயமாக இல்லாவிட்டால் எல்லா நாயையும் அடிக்க உத்தரவிட்டிருப்பேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதுவும் ஒரு சமுதாயம், ஏன் அந்த சமுதாயத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் என்ன செய்யறேன், கருப்பு நாயை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. அன்னைக்கு சொன்னேனா இல்லையாங்க, அது செய்தான் அப்படின்னு சொன்னாங்களே, சொன்னேனா இல்லையா? நம்மால ஏன் அந்த சமுதாயம் அழிக்கப்படணும், அதனால எல்லா நாய்களும் குளச்சிட்டு போட்டு சொல்லி நான் விட்டேன் சொன்னாங்களா இல்லையா? அதனாலதான் டில்லியிலே அடங்கி இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு ஹதீஸை கொண்டு வந்த ஷா ஒலியுல்லா திஹ்லவி டில்லியில் அடங்கியிருக்கிறாங்க. டில்லிக்கு போறாங்க, நிறைய பேர் தாஜ்மஹால் பார்த்ததோடு வந்துடுறாங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு ஹதீஸை படிக்கிறோம்னா அந்த ஹதீஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யார்? ஷா ஒலியுல்லா திஹ்லவி தான் ஹதீஸை கொண்டு வந்தாங்க. ஷா ஒலியுல்லா திஹ்லவி எங்க அடங்கியிருக்கிறாங்கன்னு பாருங்க. குத்துபுத்தீன் பக்தியாரி போன்ற பெரியவங்க எல்லாம் அடங்கியிருக்கிறாங்களாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு சியாரத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு சார். ஆக அந்த ஷா ஒலியுல்லா திஹ்லவி ஹதீஸை கொண்டு வந்த ஷா முஹத்தீஸ், ஹதீஸினுடைய வல்லுநர் பெற அவங்களுக்கு முஹத்தீஸ் ஷா ஒலியுல்லா திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, அவங்க ஒரு நாள் சுபு தொலை வந்தாங்க. ஒரு நாள் என்னுடைய உஸ்தாத் பயான்ல ஒரு பாடத்துல சொன்ன செய்தி, ஏன்னா என்னுடைய உஸ்தாத் இருக்காங்களே மலேசியாவில் இமாமாக இருந்தாங்க, ஒரு தடவை சொன்னாங்க, நான் சுபு தொலை போகும்போது ஒரு வயல் வரப்புல ஒரு நாய், ஒரே வழிதான் இருக்கு, வயல் வரப்புல ஒரே வழிதான் இருக்கு, அந்த வழியா ஒரு நாய் வருது. இவங்க அந்த வழியாத்தான் தொலை போறாங்க, இவங்க இறங்கணும் அல்லது அது இறங்கணும், ரெண்டு பேரும் ஒரே வழியில நிக்குது. ஏன்னா அது மேல பட்டா நமக்கு நஜீஸ் ஆயிருமா இல்லையா, வெளில வெட்டி கொடுத்துருப்போம், கீழே இறங்கவும் முடியாது, கீழே சகதி, கீழே என்ன இருக்கு, சகதியா இருக்கு. சுபு தொலை போனா வேட்டி ஒம்பாயிருக்கு. அப்போ இவங்க நினைக்கிறாங்க அது நாய் இறங்கட்டுமே அப்படின்னு, நம்ம ஏன் இறங்கணும், அது இறங்கட்டுமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க நினைக்கிறத அந்த நாய்க்கு அல்லாஹ் மனசுல ஒதுக்கி செய்தான். அந்த நாய் சொல்லிச்சான், ஷா ஒலியுல்லா திஹ்லவி அவர்களே, இவங்க மனசுல நாம இறங்க வேண்டியது, இது இறங்க வேண்டியதானே, நாம இறங்கினா வேட்டி சகதியா போயிருமே நினைச்சதுனால உங்களை விட்டேன், இல்லைன்னு வைங்க, இது நாய் தானே, இந்த ஜீவனுக்கு நாமையா இறங்கணும் அப்படின்னு என்னை ஏளனமாக நீங்க நினைச்சீங்க வைங்க, இது வேட்டி தான் சகதியாகும் அப்படின்னு நினைச்சா உங்க மனசே சகதியாகும், மனசே அழுக்கா போயிடும் உங்களுக்கு, அப்படித்தானே? ஒரு தடவை நூ அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதிகமாக அழுகிறவர்னு பேர். நூஹுன்னா என்னங்க, அதிகமாக அழுதவர்னு பேர். ஆனா நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய அசல் பேர் அது கிடையாது. நூ அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஷ்கர்னு பேர். யஷ்கர். நூ அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பேருங்க, என்ன பேரு? நன்றி உள்ளவர். யஷ்கர் தான் பேர். நூவுங்கிறது பட்ட பேர்.
ரசூல்லாவுக்கு ரசூலுல்லான்னு பட்ட பேர் சொல்றோமா இல்லையா? முகம்மது தானே அவங்க பேரு. ரசூல்லாங்கிறது அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் தானங்க. ஏன் அந்த நூஹுங்கிற பேர் அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? அதிகமாக அழக்கூடியவர்னு பேர். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, ஒரு நாயை பார்த்தாங்களாம், ஒரு அறிவுறுப்பா இருந்து, திடீர்னு சில நாய் சொல்லி பிடிச்ச நாயமா இருக்கும்ல, என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்க அப்படின்னு ஒரு நாய்கிட்ட சொன்னாங்களாம். உடனே அந்த நாய் பேசிச்சான், நீங்க என்னையே அசிங்கமா இருக்குன்னு சொல்லல, என்னை படைத்தவனே அல்லாவே அசிங்கமா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தீங்க. உடனே அழுதுச்சான். புரியுதாங்க உங்களுக்கு? அதனாலதான் அதிகம் அழுபவரே என்று அல்லாஹ் அவரை பார்த்து கூப்பிட்டான்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. என் நாய என்னுடைய படைப்பினத்தை பார்த்து நீங்க அருவருப்பா பேசிட்டீங்களே. அப்போ அந்த நாய் என்ன செய்யுச்சு? வேட்டி அழுக்காக இறங்குறேன், நீங்க நாய்த்தானே நினைச்சிருந்தா உங்க மனசே கெட்டு போயிருக்கும்னு சொல்லி. ரெண்டாவது, அந்த நாய் கீழே இறங்குறதுக்கு இன்னொரு சென்டிமெண்ட்டும் காரணம். என்ன காரணம்னா, ஒரு நாள் இவங்க வரும்பொழுது ஒரு நாய்க்குட்டி உயிருக்கு போராடிட்டு சவையில கடந்து தூக்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்தாங்களாம், அதை எடுத்து பாதுகாப்பா விட்டாங்களாம். அந்த நன்றிக்காக அதை என்ன செய்யிச்சான், தன்னுடைய குட்டியை காப்பாற்றி விட்டதுக்காக வேண்டி. பாருங்க, ஒரு நாய்க்குட்டியை கூட எவ்வளவு காப்பாற்றி விட்டுறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, ரசூலுல்லாஹ் மாதிரி 5 சஹாபாக்கள் இருப்பாங்க. நான் ஒரு தடவை சொன்னேன்ல, குசம் எப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு இவன் மகன்ல குசம் அப்படிங்கிறவங்களும் அவங்கள மாதிரியே இருப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை குளிப்பாட்டவங்க தான். ரசூலுல்லாஹ் சோம்புலாம தோல் பிடிச்சி தாங்கி யாருடைய தோல்ல வந்தாங்க, ஒரு பேலன்ஸ் கொடுத்தது குசம் இப்னு அப்பாஸ் தான். குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பான். அதே மாதிரி ஹசன் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய இடுப்புக்கு கீழே அவங்கள மாதிரியே இருப்பாங்க. நடந்தா கால் நடக்கிறதெல்லாம் ரசூலுல்லாஹ் மாதிரி நடப்பாங்க ஹுசைன் ரலியல்லாஹு. ஹசன் ரலியல்லாஹு ஃபேஷ், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே இருக்கும். யார்கிட்ட? ஹசன் ரலியல்லாஹு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹுடைய அண்ணன் 10 வயசு மூப்பு அவங்களுக்கு, ஜாஃபர், ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சின்னாப்பமா அபூ சுஃபியான், அவருடைய சின்னாப்பமான தம்பி வராரு, அவரும் அதே ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பார். அதே மாதிரி இன்னொரு சின்னாப்பமா ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னொரு சின்னாப்பமாக சாயித் இப்னு உபை, இவங்கெல்லாம் அப்துல் முத்தலிபுடைய பேரன் தான் எல்லாருமே. இவங்களும் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. 5 பேர் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. அதுல ஜாஃபர் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்களா இல்லையா? ஜாஃபர் அவங்களுடைய மகன் தான், ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி தானங்க, அவங்க தம்பி மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவங்களுக்கு? ஒரு வகையில பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமானார் அண்ணவா வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க பெரிய வாப்பா தானங்க வரும். ரசூலுல்லாஹ் பெரிய வாப்பா தானே அவங்களுக்கு. தன்னுடைய ரசூல் எந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய தம்பி மகனாக திகழ்ந்த அகல பைத் அலி ரலியல்லாஹுடைய அண்ணன் மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபரை பத்தி கஸாலி இமாம் தன்னுடைய கிதாப்ல எழுதியிருப்பாங்க. ஒரு நாள் தன்னுடைய ஃபேக்டரி, தன்னுடைய தொழிற்சாலைக்கு போனாங்க. போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு தோட்டத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போனார். ரெஸ்ட் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிமை அங்கே சாப்பாட்டு சாப்பாடை விரிச்சு ஒரு 3 ரொட்டியை திங்கிறதுக்காக பிச்சு போட்டுட்டு இருந்தார். அப்ப அந்த ஒரு நாய் உள்ள வந்துச்சு. இதை யாரு கவனிச்சுட்டே இருக்கா? அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு கவனிச்சு, சஹாபிங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையில, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம சின்ன பிள்ளைய வண்டியில வச்சு ரவுண்ட் அடிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வெளியூர்ல இருந்து வந்தா அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் வண்டியில வச்சு ரவுண்ட் அடிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரியவர். ரசூலுல்லாஹ் நிறைய துஆ செய்றாங்க அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர். ஏன்னா அவரு வாப்பா மூத்தாப்பூர்ல ஷஹீதாயி அநாத பிள்ளை ஆயிட்டாரா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் ரொம்ப பிரியமா நிறைய துஆ செய்வாங்க. அவரை பார்த்து பார்த்து அழுவாங்க. ஏன்னா அது மாதிரி அந்த ஒரு மனிதர் இவங்க அந்த தொழிற்சாலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. போற வழியில ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த தோட்டத்துல வேலை பார்க்குற ஒரு அடிமை சாப்பாட்டயத்துல ரொட்டியை இடிக்கிறார். 3 ரொட்டியை பிச்சு போட்டுட்டு சாப்பிட்ற நேரத்துல ஒரு நாய் வந்துருச்சு. 3 ரொட்டி அந்த நாய்க்கு போட்டு அப்படியே பட்னியா இருந்தார். அந்த தோட்டக்காரர் கூப்பிட்டு கேட்டாங்க, தம்பி அந்த நாய்க்கு கொடுத்திய நீ 1 ரொட்டி போட்டிருக்கலாம், 3 ரொட்டி உன் சாப்பாடுக்குள்ள அதுக்கே போட்டியாப்பா? இல்ல, எங்க ஊர்ல நாய் கிடையாது, இதை பார்த்தா வெளியூர் நாய் மாதிரி தெரியும், அவங்க ஊர்ல சாப்பாடு கிடைக்காம முழுவதோட வந்துருக்கு, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் பட்டினா கிடக்குறேன். இவங்களை பத்தி எழுதுறாங்க அப்துல்லாஹ் ஜாஃபர், வாப்பா அபுல் மசாக்கி மிஸ்கீன்களுக்கு தந்தைனா வாப்பாவுக்கு பேரு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஜெய்னப் நாய்க்கு மிஸ்கீன்களின் உம்மான் பேர் மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தம்பியை ஜாஃபர் இப்னு அபி தாலிபுக்கு மிஸ்கீன்களுக்கு வாப்பான், வாப்பாவுக்கு மிஸ்கீனின் வாப்பான் பேரு.
அப்ப இவர் புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமா, மிஸ்கீனுக்கு வாப்பாவுக்கு மகன்னாங்க. உடனே என்ன செய்தாங்க தெரியுமா, நீயே இவ்வளவு பெரிய வள்ளல்னா நான் எவ்வளவு பெரிய வள்ளல் பாருன்ட்டு அந்த தோட்டத்தையே விலைக்கு வாங்கி அந்த தோட்டத்தையே அந்த அடிமையை விடுதலை பண்ணி இந்த தோட்டத்துக்கு ஓனராக்கி விட்டு போனாங்க. இந்த நாயின் மீது இறக்கம் காட்டின காரணத்தினால அந்த அடிமையை விடுதலை வாங்கி கொடுத்து அந்த தோட்டத்தையும் காசு கொடுத்து வாங்கி இந்த தோட்டத்துக்கு நீ ஓனர் ஆகிட்டு கொண்டு போன. இதெல்லாம் பெருமானார் ஏற்படுத்தி கொடுத்த அஸ்திவாரங்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆக உயிரினங்கள் மீது நாம் காட்ட வேண்டிய இந்த மிருகங்கள் மீது சொன்னாங்க, மிருகங்கள் மீது நீங்க மிருகங்களை ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி மோத விடாதீங்க. இன்னைக்கு பாருங்க, இஸ்லாத்துல இந்த மாதிரி மாட்டை அடக்கிறது இதெல்லாம் இஸ்லாத்துல இந்த மாட்டினுடைய சித்திரவதை கொம்பு ஒடிச்சிடுவான். எதையாவது அதாவது ஏற்படுமா, இல்லை காலை ஒடிச்சிடலாம், ஏதாவது ஏற்படும்லாங்க. இஸ்லாத்துல மாட்டு எடுக்கிறது பறவைகள் சண்டை கோழி சந்தையில பாருங்க, சண்டை கோழியை 2000 3000 விற்பாங்க. அதுக்குன்னு தனியா தீனி போட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்த விடுறது எவ்வளவு பெரிய, அதுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு காசு கிடைக்கிட்டுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, தடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிமுல் ஹவ்வாஸ் இதெல்லாம் பார்த்ததுனாலதான் இறைநேச செல்வர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப பாசமா இருந்தாங்க. காட்டுல இறைநேசர்கள் மிருகத்தோடு நல்ல ஜாலியா பழகும், மிருகங்கள் ஜாலியா பழகும், யார்கிட்ட ஞானிகள்கிட்ட பழகும். ஒரு சமயம் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாவுடைய நண்பர் அலி இப்னுல் பக்கார் ஷாமி, ஷாம் நாட்டை சேர்ந்தவங்க, இவங்களும் அபு இஸ்ஹாக்குல் ஃபஸார் 2 பேரும் காட்டுக்கு விறகு பெருக்க போனாங்க. விறகு பெருக்க போகும் பொழுது ஒரு மலைக்கு பின்னால அலியுல் பக்கார் போயிட்டாங்க. சரி, போயிட்டு வந்தவர் திரும்ப வருவாருன்னு அபு இஸ்ஹாக்குல் ஃபஸார் எதிர்பார்த்த அந்த நண்பர் போனவரை காணவே இல்லையே, விறகு பொறுக்க போனவர் மணிக்கணக்காச்சு வரவே இல்லையே, மலைக்கு பின்னால தானே போனாருன்ட்டு பின்னால தேடி பிடிக்க வந்தா அலியுல் பக்கார் சாமி சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சிங்கம் மடியில படுத்து கிடக்கு. இவங்க கொசு விரட்டிட்டு இருக்காங்க, அது தூங்கட்டுன்னு சொல்லி எதை இப்படியே அது சிங்கம் படுத்து கிடக்கு. யார் மடியில? அலி இப்னு பக்கார் சாமி அவங்க மடியில படுத்து கிடக்கு. சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு விரட்டிட்டு இருக்காங்க. தூங்கட்டும், நல்ல தூங்கட்டும், பச்சை பிள்ளை தூங்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கொசு வரட்டுமா இல்லை? அது மாதிரி என்னங்க, இல்ல நாங்க வந்தேன், இந்த மிருகம் என் மடியில படுத்துக்கிட்டு அது எப்போ முழிக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு பாசம் பாருங்க, எவ்வளவு பாசம் பாருங்க. இன்னைக்கு பாருங்க, சர்க்கஸ்ல உள்ளவங்க பாசமா இருக்கும், நம்மள்ட்ட எல்லாம் பாசமாவா இருக்கும். அது ஞானிகள் அல்லாஹ்வை பயந்தவங்களுக்கு எல்லாமே பயப்படுமா இல்லையா? அல்லாஹ் இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன்ல அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயம் கிடையாது சொன்னாங்களே இல்லையா? அதனால அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்கள் சொல்லி அது மடியில படுத்து கிடக்கு. அதே மாதிரி இப்ராஹிமுல் ஹவ்வாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எந்த அளவு பாசம் பாருங்க. நான் ஒரு நாள் ஒரு பகல் டயத்துல வெயில்ல ஒரு காட்டுல போயிட்டு இருந்தேன். ஒரு சிங்கம் வந்துச்சு. வா வாங்க வா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். பக்கத்துல வந்துச்சு. அது கால் ஒடிஞ்சு போயிருந்துச்சு. அது நொண்டியா இருந்துச்சு, நொண்டிக்கிட்டே வந்துச்சு. அது சத்தம் போடுச்சு. எனக்கு காலில் அடிபட்டு இருக்குன்னு சொல்லி என்ன செய்யுச்சு, சத்தம் போட்டு என் பக்கத்துல படுத்துட்டு என் மடியில கொண்டு அந்த காலை வைக்குது. எனக்கு சிகிச்சை பண்ணுன்னு சொல்லுங்க. அது என்ன சொல்லுது, காலை என் மடியில வச்சுக்கிட்டு என் முன்னால படுத்துட்டு காலில் பார்த்தா ஒரு கல்லு குத்தி அப்படியே சலம் வச்சிருக்கு. என்ன குத்தி? ஒரு பெரிய ஒரு இந்த கிரானைட் கல் மாதிரி ஊசி மாதிரி இருக்குமா இல்லையாங்க, அந்த கல்லு கண்ணாடி கல் குத்தி அப்படியே காலு பிளந்து சலம் அடிஞ்சிட்டு. நான் உடனே அதுக்கு ஒரு துணி எடுத்து கட்டி அதுக்கு நான் என்ன செய்தேன், கெட்டு போட்டு விட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு திருப்பி 2 குட்டியோடு திரும்ப 2 ரொட்டி எனக்கு வீசிட்டு போச்சு. தூரத்துல இருந்து சாப்பிடணும், சந்தோஷம், நன்றி. எவ்வளவு பெரிய மிருகங்கள்கிட்ட கூட இந்த மாதிரி. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மிருகங்களுக்கு நாம கவனிக்கிறது தெரியுமா நமக்கு நன்மை கிடைக்கும்? இன்ன லனா லஅஜ்ரன் ஃபில் பஹாயிமி யா ரசூலல்லாஹ், மிருகங்கள் இருக்குல்ல, விலங்குகள், மிருகங்கள், இவைங்களுக்கு நாம பாசத்தை காட்டினாலும் நமக்கு நன்மை இருக்கா? ஃபீ குல்லி கபிதின் ருதபின், ஈரமுள்ள ஒவ்வொரு இதயத்திலும் நமக்கு என்ன இருக்கிறது, நற்கூலி இருக்கிறது என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, இப்படி பார்க்கிற பொழுது நாம் உயிரினங்கள் மீது எந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் அப்படிங்கிறத பூனையை பார்த்துக்கோங்க. பூனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் யாருக்காவது தெரியுமாங்க? அவங்க பேர் அப்துர் ரஹ்மான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் என்னதுங்க? அப்துர் ரஹ்மான். யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு இப்ப உங்களுடைய ரசூலுல்லாஹ் பட்டம் கொடுத்த பேர் என்னது? அபூ ஹுரைரா, பூனைக்கு வாப்பான்னு பட்டம் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அப்படித்தானங்க கொடுத்தாங்க. பூனைக்கு வாப்பா, பூனைக்கு வாப்பான்னு பேர். தப்சீர்ல குர்துபி இமாம் தப்சீர்ல எழுதியிருப்பாங்க, ஒரு பூனையை என்ன செய்வாங்களாம், வச்சுக்கிட்டே சுத்துவாங்களா எப்பவும் பார்த்தாலும். தொழுகைக்கு போகும்போது ஒரு மரத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, அபாஹிர் அந்த அபாஹிர், நீ ஒரு பூனைக்கு வாப்பா அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப இது எதை காட்டுதுன்னா, பூனையின் மீது பாசத்தை. நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். அஹ்மது ரிஃபாய் நாயகம் ஒரு வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையில சாப்பிட்டு படுத்திருந்தாங்க. முழிச்சு பாக்குறாங்க, சட்டை கையில ஒரு பூனை வந்து படுத்துக்கிட்டு, பெரிய சட்டை போட்டிருந்தாங்க, சட்டையில வந்து படுத்து கிடக்குங்க. முழிச்சு பாக்குறாங்க, அந்த பூனையை எழுப்பாம அந்த சட்டையை அப்படியே வெட்டி கட்டிங் பண்ண கையோடு தொலை போயிட்டாங்க. நம்ம செய்வோமா அதை? இன்னைக்கு வரலாறு பேசுது பாருங்க, இன்னைக்கு சரித்திரத்துல இடம் பெற்றுட்டாங்க பாருங்க. இந்த பாசம் எத்தனை கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க பத்தீங்களா? இன்னைக்கு அல்லாஹ் பேச வச்சுட்டான் பத்தீங்களா? அவங்க ஒபாத்தாயி 1000 வருஷம் ஆச்சு, ஒபாத்தாயி 900 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த செய்தி எல்லாம் பேச வச்சுட்டான் பத்தீங்களா? இருஹமு, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் பூமியில் இருப்பவர்கள் மீது, அல்லாஹ் வானத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது பாசம் காட்டுவார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? மல்லா இரஹம் வலா இருஹம், பாசம் காட்டாதவன் பாசம் காட்டப்பட மாட்டான். இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இஸ்ரவேலர்கள் காலத்துல, முற்காலத்துல, பனி இஸ்ராயல் காலத்துல தப்சீல் எழுதிப்பார் ரூல் பயான்ல, ஒரு மனுஷன் ஒரு மாடினுடைய கண்ணு குட்டிய தாய் பசுக்கு முன்னால போட்டு கதற கதற அறுத்தான். அது பார்த்து அழுது. ஒரு தாய் பசு தன் குட்டியை போட்டு அறுத்தா எவ்வளவு மனசு வருத்தமா இருக்கும். சொல்ல சொன்னாங்க, ஒரு உயிரினத்தை அறுக்கும் பொழுது அதன் இன்னொரு உயிரினத்தை பாக்குற மாதிரி பக்கத்துல வச்சு அறுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அது அடுத்து நம்ம கழுத்துலதான் கத்தி வரப்போகுதுன்னு அது பயப்படும்னு சொன்னாங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு உயிரினத்தை பார்க்கும்போது இன்னொரு உயிரினத்தை பார்க்க வச்சு அறுத்தா அதனுடைய பயத்திலேயே அதனுடைய கறி வந்து அதுக்கு ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் ஏற்படும், அதை சாப்பிட்றவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படும். நீ 1992 தினமலர்ல 6வது மாசத்துல ஒரு பத்திரிக்கையில் இந்த செய்தியே போடப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி அதுக்கு பயம் ஏற்படும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆடு வந்து இன்னொரு ஆடை பார்க்கும் பொழுது அதுக்கு பயம் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து கிதாபுகள்ல நிறைய விஷயங்கள் நினைச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஆக அந்த பூனையினுடைய சட்டை கையை அறுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க அசர் தோட்டு வந்து பாக்குறாங்க, பூனை எஞ்சி போயிட்டு. அப்புறம் இருந்து ஊசியை வச்சு தனியா சட்டையை தைக்கிறாங்க. ஒரு உயிரினத்திற்கா சட்டையே வெட்டிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தடவை, அதாவது பகதாதுல ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஞானி வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு நாள் பகதாதினுடைய தெருல போயிட்டு இருக்கும்போது குளிர் சீசன், காலையில் வெயில் குளிர் காலம், நடமாடவே முடியாது. ஒரு குளிர்ல ஒரு பூனை அப்படியே நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு, அப்படியே துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, குளிர்ல நடுங்கிட்டே இருந்துச்சு. தன்னுடைய போர்வைக்குள்ள அந்த பூனை எடுத்து தன்னுடைய போர்வையை வச்சு போர்த்திக்கிட்டாங்க. அதனாலேயே அல்லாஹ் அவர்களை இறைநேசராக தேர்ந்தெடுத்தான் என்று எழுதுறாங்க. ஒரு மனிதர் இறைநேசராகிறதுக்கு பல ஹஜ்ஜி செய்யறது நோக்கம் இல்லை. அல்லாஹ்வுக்கு ஒரு சென்டிமெண்ட் கொடுத்துச்சுன்னா, ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் நன்றி தெரிவித்தான், அவருக்கு சொர்க்கத்துல கொடுத்தான் சொல்ல சொன்னாங்களா இல்லையாங்க? ஒரு பூனைய, ஒரு பூச்சியை திங்க விடாம ஒரு பூனையை கெட்டி போட்டு அதை சித்திரவதை பண்ணதுனால் ஒரு பொம்பளை நரகத்துக்கு போனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஒரு பொம்பளை அந்த மாதிரி சித்திரவதை பண்ணதுக்கு, மனுஷனை சித்திரவதை பண்ண ஒரு பூனையை கெட்டி போட்டு பட்டின போட்டதுனால. ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வபாத்தான பிறகு அவங்கள ஒரு ஆள் கனவுல கேட்டார், அல்லாஹ் அவங்களை என்ன செய்தான் அப்படின்னு கேட்டார்.
உடனே அவர் சொன்னாரு, ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் என்கிட்ட கேட்டான், உன்னை எதனால மன்னிச்சேன்னு தெரியுமா? உன்னை எதனால மன்னிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியாது இறைவான். அப்போ சொன்னாங்க, நான் ஹஜ்ஜி செய்திருக்கிறேன், என்னுடைய ஹஜ்ஜினாலே. இல்லை அப்படின்னாங்க. நான் நோன்பு வச்சிருக்கேன், ஏன்னா அதனாலயா? அதனாலேயும் இல்லை. அப்போ நான் நிறைய கல்வியை தேடி நிறைய பயணம் செய்திருக்கிறேன், நிறைய நல்லவங்களை கல்வியை தேடி நான் பயணம் செய்திருக்கிறேன், அதனாலயா? இல்லை. அப்போ எதனால ஆண்டவா? இதுதான் நான் நன்மை நினைச்சிட்டு இருந்தேன். நான் நோன்பு வச்சிருக்கிறதுனால, ஹஜ்ஜி செய்யறது, இது மாதிரி நல்ல கல்வியினுடைய பயணம், நல்லவங்களை பார்க்க சியாரத்து பண்ண போறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள், என்னுடைய பரலான காரியங்கள், இதுதான் என்னுடைய நல்லெண்ணம் இருந்தது. உன்னுடைய மதிப்பு இருக்குன்ட்டு வேற என்னது? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் பகதாது வீதியில ஒரு குளிர்ல ஒரு பூனை நடுக்கிட்டு இருக்கும்போது அந்த பூனையை எடுத்து நீ உள்ள வச்சிய அந்த ஒண்ணுதான் உன்னை நாம் மன்னித்தோம் என்று அல்லாஹ் சொன்னான். நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஹதீஸினுடைய விரிவுரையில மஜாலிசு சுன்னியால அர்பஈன நவவியா 40 ஹதீஸுக்கு விளக்கத்துல அந்த சம்பவத்தை கொண்டு வருவார், ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி விஷயத்தை. அதனாலதான் யமன் நாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரியவங்க வாழ்ந்தாங்க யமன் நாட்டுல. அவங்களுடைய பேர் அபூ பக்கருல் அஹ்தலுல் யமனின்னு அவங்களுக்கு பேர். அவங்களுக்கு பேர் என்னது? அபூ பக்கருல் அஹ்தலுல் யமனி. யமன் நாட்டை சார்ந்த ஒரு பெரியவங்க ஒரு பூனை அவங்க வளர்த்தாங்க. நைட் சாப்பாடுக்கு அந்த பூனைக்கு டெய்லி நைட் சாப்பாடு கொடுத்துருவாங்க. சாப்பிடும்போது அந்த பூனை வந்துடும். அந்த பூனைக்கு லுஊன் பேர். என்ன பேருங்க? லுஊன் பேர். ஒரு நாள் அவனுடைய சீடர் என்ன பண்ணாரு, அந்த பூனையை அடிச்சு கொண்டு போட்டாரு. இந்த பூனையை நினைச்சிட்டாரு, அடிச்சு கொண்டு போட்டாருங்க. 3 நாளா காணவே இல்லை. 3 நாள் கழிச்சு ஞானிகளுக்கு தான் ஞான பார்வை இருக்க, என்ன நடக்குதுன்னு தெரியுமில்லங்க சீடர்கள். என்ன நடக்குதுன்னு சிசிடிவி கேமரா வைக்காமலேயே சிசிடிவிக்கு ஞானம் வந்தவங்க, சிசிடிவி ஞானம். உடனே அந்த மனுஷன் அந்த பணியாளர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாரு, பூனை எங்கப்பா? எனக்கு தெரியாதுன்ட்டான். அடிச்சு கொண்டுட்டு என்ன செய்யிட்டான்? எனக்கு தெரியாதுன்னு அந்த சொல்லிட்டாரு. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, அப்படித்தானே? அப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. ஓடியே வந்து சாவடிச்சு போட்டுருந்துச்சுலாங்க தொட்டில, இது குப்பை தொட்டில. அல்லாஹ் தஆலா அவனுடைய கராமத்தினால என்ன செய்யுச்சு அப்படின்னு அந்த விஷயத்தை உடல எவ்வளவு பாசமா அந்த பூனையை ஹயாத்தாக்கி காட்டினாங்க பாரு. இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல இருந்தாங்க. இருக்கும்போது பார்த்தாங்க அங்க எறும்பு புற்றா இருந்தது. அந்த எறும்பு புற்றை யாரோ தீ வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. நம்ம அந்த காலத்துல மண்ணெண்ணையை ஊற்றுவாங்க. இன்னைக்கு எறும்பு சாக் பீஸ் வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. எறும்பு பொடி வந்துருச்சு, அது கூட நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும். எறும்பு சாக் பீஸ்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா நெருப்பு வச்சு அடுப்பு கரிச்சதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் அப்படி டென்ஷன் ஆயிட்டாங்க. யாரப்பா இந்த நெருப்பு வச்சது எறும்புகளுக்கு? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தது? இன்னல்லாஹ லா யுஅذிபு பின்னார் இல்லா அப்துன்னா. அதாவது நெருப்பை இன்னல்லாஹ லா யுஅذிபு பின்னாரி இல்லா ரப்புன்னார். இன்னல்லாஹ லா யுஅذிபு பின்னாரி இல்லா ரப்புன்னார். அதாவது நெருப்பை கொண்டு எரிக்கணும்னா நெருப்பை படைச்ச ஆண்டவனை தவிர யாருமே நெருப்பு வச்சு சித்திரவதை பண்ணக்கூடாது. ஒரு சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் புகாரி ஷரீஃப்ல வருது ஒரு ஹதீஸ். மூசா நபின்னு வெளியில வராது, கீழே கொடியே எழுதியிருப்பாங்க. அந்த நபி யார்? ஒரு நபி ஒரு பயணத்தில் இருந்தார், அவரை எறும்பு ஒரு இடத்துல தங்கியிருந்தார், அவருக்கு பக்கத்துல எறும்பு போட்டு இருந்தது, அவரை கடித்ததுனால அதுக்கு தீ வைத்து விட்டார். கீழே எழுதியிருக்கு அந்த நபி மூசா நபின்னு எழுதியிருக்கிறத பார்த்து. அப்ப அல்லாஹ் கேட்டான், நபி அவர்களே, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தையே நீங்க பயிராக்கிட்டீங்களே நெருப்பு வச்சு. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தையே நீங்க என்ன செய்தீங்க? இது ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க செய்தியை, ரசூலுல்லாஹ்வே சொல்லி காட்டுறாங்க. உங்களை கடிச்சது ஒரு எறும்பு, நீங்க கரிச்சது ஏகப்பட்ட எறும்பு கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தினான், ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல வந்தவங்க எல்லாம் எறும்பு விஷயத்துல ரொம்ப உஷாரா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல அதி இப்னு ஹாத்தம்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. 63 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வெளியூருக்கு கிளம்புனா
வெளியூருக்கு கிளம்புனா ஒரு ரொட்டி துண்டை வச்சு அப்படியே பிச்சு போடுவாங்களாம். அவங்க வீட்டு பக்கத்துல போட்டு சொல்லுவாங்களாம், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்க மாதிரி என் பக்கத்துல உள்ள எறும்புகளுக்கும் எனக்கு கடமை இருக்கிறது. என்ன சொன்னாங்களா? நம்ம ஒரு வீட்டுல ஒரு சாப்பாடு வைக்கிறோம்னா அடுத்த வீட்டுல கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருப்போமா? நம்ம வீட்டுல ஒரு விசேஷமா ஒரு பண்டை ரெடி ஆகுதுன்னா அடுத்த வீட்டுக்கு கொடுத்து விடுவோமா? என்னங்க, அவங்க வீட்டுல ஏதாவது நமக்கு கொடுத்து விடுறாங்களா இல்லையா? இப்போ பக்கத்து வீட்டுல உள்ளவங்க நமக்கு ஏதாவது ஒரு நல்லது கட்டுனா உடனே அவங்க தானே ஓடி வர்றாங்க. ஒரு அவசரம்னா அவங்கள தானே தட்டுறோம். அவங்க முதல்ல சொந்தக்காரங்களாம் பிந்தி தானே வருவாங்க. முதல்ல அவங்க தானே அக்கம் பக்கம் தானே முதல்ல ஹெல்ப். அதனால நமக்கு ஏதாவது சமையல் உடனே அவங்களுக்கு கொடுப்போம். எல்லா ஊர்லயும் உள்ளதான். அப்போ இந்த எறும்புக்கு ரொட்டி துண்டை இப்படி பிச்சு போட்டுட்டு என்ன சொன்னாங்களாம்? எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிற மாதிரி என் பக்கத்துல உள்ள எறும்புகளுக்கும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால நான் எறும்புக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அது மாதிரி அபி யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்கள பத்தி தப்சீருல் பயான் எழுதியிருப்பாரு. அவங்க ஊர் பிஸ்தாம்ல இருந்து அவங்க ஒரு தானியம் குசும்பா செடி, அதுக்கு பேர் என்னது, குசும்பா செடின்னு ஒரு செடியை வாங்கிட்டு தன்னுடைய ஊர் ஹமதான்ல இருந்து பிஸ்தாமுக்கு வந்தாங்க. பாக்குறாங்க 2 எறும்பு ஓடிட்டு. ஆஹா, நாம பிஸ்தாம்ல உள்ள 2 எறும்பை கடத்தி கொண்டு வந்துட்டோமே நம்ம ஹமதானுக்கு அப்படின்ட்டு திரும்ப அந்த எறும்பை பிடிச்சு கொண்டு வந்து 2வது ஹமதான்ல வந்து விட்டுட்டு வந்தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதுதான் அவுலியான்னு பேர். அவங்களுக்கு பேணுதலான அவுலியாக்கள் பேர். அவங்க பெருமானாருடைய சுன்னத்தின் நாயகருங்க. அபி யஸீத் பிஸ்தாமின்னா யாரு? ஒரு ஆள் அவங்க காலத்துல வலியுல்லா, நான் வலியுல்லான்னு சொல்லிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தோடு ரத்தத்துல ஊர்னவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு ஆளு நான் வலியுல்லான்னு சொல்லிட்டு இருந்தார் அவங்க காலத்துல. உடனே சொன்னாங்களாம் தன்னுடைய சீடர்கிட்ட, எல்லாரும் வாங்க அந்த அவுலியான்னு சொல்ற ஆளை போய் பார்த்துட்டு வருவோம், அவர் சொல்றது கரெக்டான்னு பார்ப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க போனாங்க. போனா அவர் கிபுலாவை நோக்கி எச்சி துப்பிட்டு நிற்கிறாரு. அவர் எதை நோக்கி எச்சி துப்பிட்டு நிற்கிறாரு? கிபுலாவை நோக்கி எச்சி துப்பாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையாங்க? அப்ப சொன்னாங்களாம், தூரத்துலேயே பார்த்துட்டாங்க, இவர்கிட்ட ஒழுக்கமே இல்லையே, இவர் எங்க வலியுள்ளவா இருக்க போறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தினுடைய ஒழுக்கமே இவர்கிட்ட இல்ல, இவர் எப்படி வலியுள்ளவா இருக்க? திரும்பங்க வீட்டுக்கு அப்படின்னாங்க. அப்படின்னாங்க. இந்த பேச்சு சுத்தமில்லை. முதல்ல வலிமார்கள் சரியத்துடைய வாழ்க்கையை வாழ்வோம். சொல்ற விஷயம் எல்லாம் இறைநேசர்கள் பாருங்க, நபியுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்க நபியினுடைய சுன்னத்தை அவங்கள்ட்ட பார்க்கலாம். ஆக அருமையானவர்களை, ஒரு டாக்டர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். வந்து சொன்னாரு, நான் மெடிசனுக்கு ஒரு தவளையை கொல்லட்டா அப்படின்னு கேட்டார். நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னு தெரியல, ஆப்ரேஷன் சக்சஸ் இதுக்கு மெடிக்கல் காலேஜ்ல தவளையை தான் அறுப்பாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தானே? இந்த மருந்து கொடுத்து, இந்த மயக்க மருந்து கொடுத்து, இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தவளையை வச்சுதான் நினைச்சுப்பாங்க மெடிக்கல் செக்அப் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு மருத்துவர் ரசூலுல்லாஹ் அபூதாவூத் ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹ் டாக்டர் வந்து நாங்க கொல்லட்டான் கேட்டதுக்கு தவளையெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போட்ட பொழுது தண்ணி எழுதி ஊத்துனது அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நம்ரூத் நெருப்புல போட்டனா இல்லையாங்க? என் பிள்ளைக்கு இப்ராஹிம் பேர் வைக்கிறேன், எங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஞாபகமா சொன்னாங்களா இல்லையா? என் பாட்டனார் இப்ராஹிம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப எங்க வாப்பானே சொல்றாங்க, எங்க அபி என் வாப்பா அப்படின்னு சொல்றாங்களே. நம்ம பாட்டனார்கள் எங்க அப்பா தானே சொல்லுவோம், வாப்பான்னு சொல்லுவோம். அரபிகள் வந்து பாட்டனார வாப்பா தான் சொல்லுவோம். அரபிகள் பேர பிள்ளைகளை புள்ளம்பாங்க. அதே மாதிரி யாரும் கொல்லக்கூடாது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வந்து தண்ணி அள்ளி நெருப்புல ஊத்துனதே அதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, தின்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சமயம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. தின்னூனுல் மிஸ்ரி ஒரு இந்து பெண்ணை பார்த்தாங்க, ஒரு வயசான இந்து பெண். அந்த அம்மா முஸ்லீம் கிடையாது, இந்து, காஃபிரான்னு எழுதுறாங்க. இந்து வயசான பெண்ணை பார்த்தாங்க. ஒரு புறாவுக்கு ரொட்டி துண்டை கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப இவங்க சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்துல இல்ல, இந்த அமல்லாம் அல்ல ஏத்துக்கிற மாட்டான், நீங்க களிமாற்றினா தான் உங்க அமல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும், நீங்க செய்யற இந்த புண்ணியம் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா தமாஷா அடிச்சிருக்கிறாங்க. அந்த இந்து பெண்ணை நான் பார்க்குறேன், மக்கால தவாப் செய்யிட்டு இருந்துச்சு.
இந்த இந்து பெண்ணே தப்சீருல் பயான்ல இந்த சம்பவத்தை எழுதி காட்டுவாங்க. அப்ப சொன்னாங்களா, எப்படிமா நீ இந்த இந்து பெண்ணை நீங்க காபாவை சுத்துறீங்களாமா? அந்த புறாவுக்கு நான் கொடுத்த ரொட்டி தான் நீங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்களே, அல்லாவுக்கு பிடிச்சிட்டு அல்ல எனக்கு இதாயத்தை காட்டிட்டான். எனக்கு ஒரு பறவைகள் மீது பாசம் காட்டினால ஒரு இந்து பெண்ணை கூட அல்ல இதயத்தை திறந்து இதாயத்தை கொடுத்தான். பார்த்தீங்களா, வயசான நேரத்துல நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, இஸ்லாம் அபிமார் ஆயிட்டவோ, எந்த காட்சியை நீ பார்த்து இதெல்லாம் பழிக்காது இல்ல எடுபடாதுன்னு சொன்னீங்களோ, இந்த காட்சியினாலதான் எனக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான். இன்னைக்கு நான் காபால இருந்து சுத்தி நிற்கிறது காரணமே ஒரு பறவைக்கு நான் காட்டிய இதுதான். அப்படி 9ஆம் நூற்றாண்டில் ஆன்மீகத்தினுடைய நாயகராக ஆன்மீக சிங்கமாக வாழ்ந்த, இன்னைக்கு பாருங்க எல்லா ஷேகுமார்களும் அப்துல் வஹாப் ஷாரானி இமாம சொல்லாமவே இருக்க மாட்டாங்க. ஷாரானி இமாம் சொன்னாங்க, ஷாரானி இமாம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தோம். ஷாரானி இமாமுடைய வரலாறு பாருங்க. என்னுடைய யூடியூப்லயே இமாம் ஷாரானி பத்தி தனியா ஒரு தலைப்புல பேசியிருக்காங்க. அவருடைய அத்தனையும் பேசியிருக்கேன். எவ்வளவு பெரிய நாயகர் பேசியிருக்கேன். அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் சொல்லுவாங்க, ஒரு நாள் என் பொஞ்சாதிக்கு திடீர்னு ஒரு மரண அவஸ்தை, திடீர்னு சக்கராத்து மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு இருந்தாலும் ஒரு மரண அவஸ்தை, ஒரு வேதனையில துடிக்க ஆரம்பிச்சு இறந்து போயிடுவாங்களோ. உடனே என்னுடைய மாமியா வீட்டுல இருந்தாங்க. தம் உள்ள திடீர்னு ஒரு அன்கண்டிஷன் போகும்போது யாரும் அப்படி சத்தம் போடுவாங்களா இல்லையா, என்னமாச்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, துடிச்சிட்டாங்க என்னுடைய மாமியார். என்னுடைய மனைவிக்கு திடீர்னு ஒரு அவஸ்தை. நான் கொல்லப்புறத்துல பாத்ரூம் போறக்கூடிய இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டேன், யா அப்துல் வஹாப் ஷாரானி, உன் பொஞ்சாதி நல்லா ஆகணுமா, நீ நிக்கக்கூடிய இடத்துக்கு பின்னால உள்ள சோர்ல பாரு. அந்த சோர்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். அதுல ஒரு வேட்டை பூச்சி ஒரு கொசுவை கழுத்தை இறுக்கி பிடிச்சி கடிச்சுக்கிட்டு நிக்குது. என்ன சத்தம் கேக்குது? நீ நிக்கிற பாத்ரூமுக்கு பக்கத்துல ஒரு சோர்ல ஏத்த சோர்ல ஒரு வேட்டை பூச்சி ஒரு பொந்துல ஒரு சின்ன பள்ளத்துல வேட்டை பூச்சி ஒரு கொசுனுடைய கழுத்தை கடிச்சிட்டு இருக்கு. அது வேதனையில துடிச்சிட்டு இருக்கு. நீ அதை காப்பாத்து, உன் பொஞ்சாதி நல்லா இருவா. என்னது விளங்குதான் உங்களுக்கு? நான் சேர்த்துட்டு வந்த விஷயம்லாம் பார்த்தீங்களா, உலகத்துல இது வரைக்கும் பேசப்படாத விஷயங்களா நான் சேர்த்துட்டு வந்திருக்கேன். 21 வருஷத்துக்கு பிறகு அந்த மக்களை பார்க்க போறோம். இன்னும் 21 வருஷம் வரைக்கும் அந்த விஷயம் பேசப்படணும் என்பதற்காக கியாமத்து நாள் வரைக்கும் இன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நிகழ்ச்சியை நாம எப்போ ஒப்புக்கொண்டோமோ அன்னையில இருந்து கல்வியை தேடி ஏன்னா சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறது இல்லை. அரசியல் மீட்டிங் இல்லை. காலமா பெருமானாருடைய மீளாதுதானா அது ஒரு உயிரோட்டமா இருக்கணும். சும்மா கோட்டை துண்டை போட்டு வந்து பேசிட்டு போனா போதுமா? விஷயம் எவ்வளவு இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹியத்தீன் எப்படி அப்துல் காதர் ஜீலானி சொல்றோம், அந்த தீன்ல அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சேவையில உயிர் இருக்கணும். பெருமானாருடைய உறுதிமொழி இருக்கிறாங்கல்ல மீளாதுனால, நாம் இப்ப இருப்போம், உயிரினங்கள் மீது பாசம் காட்டுவோம், ஆடுகள் விஷயத்தை எப்படி உறுதிமொழி எடுக்கணுங்க. அதுக்குத்தான் நம்ம அவ்வளவு விஷயத்த உங்களுக்கு தொகுத்து வந்து நம்ம ஒரு பேராசிரியர் இருந்ததுனால நம்முடைய ரத்த நரம்போடு கலந்தது கிதாப். நான் சொல்லுவேன் பிள்ளைகள்கிட்ட, ஒரு 500 தாரை பார்த்தா சந்தோஷப்பட மாட்டேன், ஒரு புது விஷயத்தை பார்த்தா சந்தோஷப்படும். இது மக்களுக்கு முன்பே சேர்க்கணும்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த மட்டும் மீதி எப்படி தண்ணியில நீந்த ஆசைப்படுமோ அதுதான் மேடையில பேச ஆசைப்படுவோம். எதுக்கு சொல்றேன்னா, விஷயம் மண்டையில இருந்து என்ன பிரயோஜனம்? விஷயம் மக்களுக்கு போய் சேதா தானங்க மக்கள் அமல் செய்வாங்க, நமக்கு நன்மை போய் சேரும். 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய கபூருக்கு அமல் போய் சேரும். ஃபர்ஸ்ட் ரசூல் என்ன சொல்றாங்க? இல்மன், ஒரு ஆலிம் தான் பற்ற விஷயத்தை பரப்பி விட்டு போனால் அதை பார்த்து அமல் செய்தவங்களுடைய ஷேர் அவருக்கு ஒரு ஷேர் போயிட்டே இருக்குன்னு சொல்ல சொன்னாங்களா இல்லையா? அவர் சொல்லிட்டு அந்த கல்வியை மறைச்சிட்டு போனா அது எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொன்னா ஏதாவது நன்மை கிடைக்குமா? அதுல அதுக்காக சொல்றோம். ஆக இவங்க என்ன செய்யறாங்க, அந்த சோத்துல ஒரு குச்சி கை கூட போக முடியாத அளவுக்கு ஒரு சோத்துல ஒரு ஓட்டையில கொசு எவ்வளவு பெரிய ஓட்டையில நிற்கும், ஒரு குச்சி எடுத்து உள்ள குத்தி விட்டாங்க. அப்போதான் அதனுடைய கழுத்துல இருந்து அதுக்கு பிடிய விட்டுச்சு. உடனே அவங்க பொஞ்சாதி நல்லா ஆயிட்டாங்க. அப்போதான் நான் முடிவெடுத்தேன், இனிமேல் ஷரியத்துல
எந்த உயிரினத்தை கொல்லலான்னு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை தவிர வேற எந்த ஒரு உயிரினத்திலையும் நம்ம பாசத்தை குறையக்கூடாது, எல்லா உயிரினத்திலும் பாசமா இருக்கணும் அப்படின்னு அன்னையிலிருந்து நான் ஒரு உறுதிமொழி எடுத்தேன்னு சொல்லுவாங்க அப்துல் வஹாப் ஷாரானி. அருமையானவர்களே, இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு கழுதைக்கு ஒரு ஒட்டகத்துக்கு சூடு போட்டுட்டு இருந்தார் நெத்தியில. தழும்பு போட்டு அடையாளம் போடுறதுக்கு கொஞ்சம் முடியை வெட்டி விடலாம், வேற எதெல்லாமோ பண்ணலாம்ல, ஒரு நம்பர் போடலாம், எதெல்லாமோ செய்யலாம்லங்க. சூடு போடுறாங்க அந்த நெத்தியில அடையாளம் போடுறாங்க. சூழலா பார்த்துட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சபிப்பானாக, கழுதைக்கும் கால்நடைகளுக்கும் நெத்தியில சூடு போட்ட எவ்வளவு துடிக்கும், அந்த இலும்ப பழுக்க காய்ச்சி சூடு போட்டா எப்படிங்க அதுக்கு துடிக்குமா இல்லையா? வாய் பேச தெரியுமா? அதுக்கு எனக்கு வலிக்குதுப்பா, நம்ம ஊசி குத்துனா நம்ம பிள்ளைகளும் கத்துது இல்லை நமக்கு. ஏங்க சுகர் டெஸ்ட் எடுக்க நேரத்தை நான் போயிருந்தேன், அவன் ஊசியை தூக்கி குத்துன உடனே பயங்கரமா வலிக்குது. அப்ப அந்த மாதிரி எல்லாருக்கும் வலிக்கணும். நெருப்பு தூக்கி வச்சா அதை சபிச்சாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்தில் அடிப்பதையும், நெத்தியிலே கன்னத்தில் உயிரினங்களை கால்நடைகளை அடிப்பதையும், நெத்தியில சூடு போடுவதையும் எங்கள் நாயகம் வன்மையாக கண்டித்தார். சூல்லா மதீனாவுக்கு போன புதுசுல ஆரம்ப காலத்துல மக்கால ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. திடீர்னு கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும்? கழுத்துல பிசுமி சொல்லி அடுத்த வண்டி தானே. இவன் என்ன செய்வான்? ஆடு உயிரோடு போகும்போதே ஒருடைய இடுப்பை பிடிச்சா இருக்கும், அடுத்து ஒரு துண்டை இருக்கணும். அது ரத்தத்தோடு அழுது சொல்லிக்கிட்டே போகணும். எவ்வளவு சித்திரவதைங்க அது! ஒட்டக திமில மட்டும் அறுத்துருவோம், எவ்வளவு துடிக்கும். இதெல்லாம் முட்டாள்தனமா செய்யும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உயிர் போறத முந்தி ஒரு துண்டு கூட வெட்டி எடுக்க கூடாது, உங்களுக்கு ஹராம், நஜீஸ் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஒரு நாள் ஒரு கசாப்படக்காரர் என்ன செய்தாரு, ஒரு ரூம்ல எல்லா கசாப்படக்காரரும் என்ன செய்வான்னா, அந்த தொழுவத்துல ஆடு மாடு வாங்கி விட்டு அடைச்சி வச்சிருப்பானா இல்லையா, அந்த அன்னைக்கு தான் போய் கதவை திறப்பான். என்னைக்கு அறுக்க போறான்னா அன்னைக்கு. ஒரு ஆடை அறுக்க போகும்போது கதவை திறக்கும் போது துள்ளி பாஞ்சி ஓடி வந்து பின்னாலேயே ஓடி வந்தார். ரசூலுல்லாஹ் வந்து நிக்குது. சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாப்ல எழுதுறாங்க, தரன்னு அதை கோபத்துல இழுத்துக்கிட்டே போனான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த ஆட்டை பார்த்து, ஆடே பொறுமையா இரு, ஆடே நீ பொறுமையாக இரு, உனக்கு இஸ்பிரில் அம்ரில்லா, எஜமானனுக்கு கட்டுப்படுதுங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அவனுக்கு அதனால பொறுமையாயிரு. அவனை பார்த்து சொன்னாங்க, ஏ கசாப் கடைக்காரா, யா ஜஸார், ஏ கசாப் வியாபாரி, இழுத்துட்டு போறத மென்மையா இழுத்துட்டு போப்பா, நீ மரணத்தை கொடுக்க போற அதை மென்மையா கொடுப்பா, ஏன் இப்படி தரன்னு இழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி அந்த கசாப்பிடக்காட்ட சூழ்நிலை எப்படி இந்த ஆட்டை நடக்கணும், நீ கொல்ல போற கத்தி வைக்க போற அதை மென்மையா தூக்கிட்டு போன அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒட்டகத்தை மேலே ஏறி உட்கார்ந்துட்டு கதை பேசிட்டு இருக்காதீங்க. சில பேர் அது ஒட்டகத்தை மேலே உட்காந்து போட்டாங்க, இங்க பேர் உட்காந்து நீண்ட நேரம் பேசாதீங்க. ஒட்டகம்ங்கிறது மேடை அல்ல, மிம்பர் படி அல்ல. உங்களை மனாபிர, குதிரையா இருந்தாலும் சரி கழுதையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை பயான் பண்ணக்கூடிய மேடையாக அல்லாஹ் உங்களுக்கு அதை ஆக்கவில்லை. நீங்கள் போக முடியாத தூரத்திற்கு உங்களை கொண்டு எத்த வைப்பதற்குத்தான் அல்லாஹ் உங்களுக்கு அதை வசப்படுத்தியிருக்கிறானே தவிர உங்களுக்கு மேடையான ஆக்கலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்நடைகளுக்கு ஒரு சங்கமே இல்லை, ஆனா அது சங்கமாக தான் இருந்து அதுக்காக கருணையான பேச்சுகளை பேசினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போலதான் சொன்னாங்க, நீங்க ஒரு ஒட்டகத்தை பார்த்தாங்க, வயிறு ஒட்டி போயிருக்கு, தீனி கொடுக்காம வயிறு ஒட்டி போய் இருந்தது. சொன்னார்கள், நீங்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்தால் அதை நீங்கள் சாலிகான முறையில் பயணம் செய்யுங்கள், அதை அவுத்து விடுறா இருந்தாலும் சாலிகான முறையில் அவுத்து விடுங்க. நீ பயணம் செய்து முடிச்ச உடனே அதுக்கு மேய விடணுமா இல்லையா? நீ அவுத்து விட்டா தானே அது சாப்பிடும். நீ வாட்டில் கட்டி போட்ட உங்க வேலை முடிச்சுன்னு நீங்க போகும்போது அவுத்து விட்டா, பயணம் செய்யும் போதும் நல்ல முறையில் பயணம் செய்ய, அவுத்து விடும் போதும் நல்ல முறையில் அவுத்து விடணும்னு சொன்னாங்க.
நீங்கள் கோடை காலத்திலே வெயில் நேரத்திலே பஞ்சமான இடத்தில் நீங்கள் பயணம் செய்து போனால் சீக்கிரம் அந்த இடத்த விட்டு காலியாகுங்க. தண்ணி தேவைப்படும், அதுக்கு அதை கேட்கறதுக்கு வாய் இல்லை. அதே சமயத்தில் பசுமையான இடத்தில் நீங்கள் பயணம் செய்து போனால் நீங்கள் அதை அவுத்து விடுங்கள், அது சுதந்திரமா நல்லா சாப்பிடட்டும், ஏன்னா அது அந்த இடத்தை நல்லா பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யானத்து தாலிபீன் அப்படிங்கிற கிதாப்ல ஒரு சம்பவம் எழுதியிருப்பாரு. ஒரு மனிதர் ஒரு காட்டுல ஆடுகளை அறுத்துட்டு இருந்தார். அறுத்தவர் என்ன செய்தார், நிறைய ஆடு நிக்குது. ஆடை அறுத்துட்டு கத்திய திடீர்னு ஒரு பாத்ரூம் போக வேண்டியது போல தெரியுது. அப்படி எங்க போகணுமோ தெரியல, பாத்ரூமுக்கோ இன்னும் திடீர்னு அவசரமா அப்படின்னு கத்திய அப்படியே போட்டு போயிட்டு ரெண்டாவது திரும்பி வந்து பாக்குறாரு, கத்திய காணையிலேயே இந்த இடத்துல இவரை தவிர அந்த காட்டுல யாருமே இல்லை. கத்தி யார் எடுத்தான் சொல்லி அங்க இங்க தேடி தேடி பார்த்தாரு, தெரியவே இல்லை. பக்கத்துல ஒரு கிணறு, அந்த கிணத்துல போய் கை கழுவுக்கு போனாரு, அங்க கத்தி கிடக்கு. அப்ப யாரோ கொண்டு வந்து இந்த கத்தியை போட்டிருக்க, மனுஷன் இல்லை. அப்ப இவைகள் தான் இதை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆடினுடைய வாயா செக் பண்ணி பார்த்தாரு. ஒரு ஆட்டினுடைய வாயில ரத்தம் இருந்தது. நான் சொன்னேன்ல, ஒரு ஆடை பார்க்க வச்சு அறுக்காதீங்க, அறுத்து நம்ம கழுத்துலதான் கத்தி வரப்போகுதுன்னு சொல்லி அது ஆடு பயப்படுன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? இந்த ஆடு பயந்து நம்மளை அறுக்க போறான்னு சொல்லி அது போன பிறகு இது வாயால கவி கொண்டு வந்து கிணத்துல கொண்டு போகும். ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகுமாங்க? அதனாலதான் அபூ ஜாபர் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு ஆடை அறுக்கிறதுக்காக மலத்தி போட்டிருந்தேன், ஒரு கணிச்சு படுக்க வச்சிருந்தேன். திடீர்னு எங்க வீட்டுல ஆடை அறுக்கிறதுக்காக ஒரு ஆடை படுக்க போட்டு கத்திய வச்சு அறுக்கிற நேரத்துல என் நண்பர் அபு அய்யூப் சக்தியானி வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தேன். இதை கவனிச்சுக்கிட்டு கத்திய அப்படியே கீழே வச்சுட்டு அவங்கள்ட்ட அபு அய்யூப் சக்தியானி கூட்டாளி வந்துட்டாரேன்னு பேசிட்டு இருந்தேன். அந்த ஆடு என்ன செய்யுது, நாங்க சைடு கேப்ல நாங்க பேசிட்டு இருக்கோம், அது சைடு கேப்ல அந்த கத்திய என்ன செய்யுதுன்னா ஒரு காலால பள்ளத்தை தோண்டி இந்த கத்தியை உள்ள தள்ளி மூடுது. அது என்ன செய்யுது, அது விளங்கிட்டு நம்மளை அறுக்க போறான்னு சொல்லி அது இதை கவனித்து கொண்டேன். அன்னையிலிருந்து நான் ஒரு சத்தியம் எடுத்தேன், என் கையால் இனி எந்த ஆடையும் நம்ம அறுக்கக்கூடாது அப்படின்னு. அன்னையிலிருந்து நான் என்ன செய்யறேன், நான் ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லுவான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில திடீர்னு ஒரு ஒட்டகம் கத்திக்கிட்டே ஓடியே வந்துச்சு. ஓடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து நின்று பயங்கரமா கத்திச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இம்மா அமைதி அமைதி பொறுமை, உன்னுடைய கேஸை நான் எடுத்து உனக்கு தீர்ப்பு கொடுக்குறேன், உன்னுடைய வழக்கை எடுத்து நான் என்ன செய்ய, நான் தீர்ப்பு கொடுக்குறேன். உனக்கு சாதகமா இருந்தா உன் விஷயத்துல உண்மை இருந்தா உனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுப்பேன், உன் விஷயத்துல பொய் இருந்தா உனக்கு பாதகமான தீர்ப்பு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்துக்கு பதில் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன்னா அப்ப கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் ஓடியே வந்தான். வந்து யார ரசூலுல்லாஹ், இது என்னுடைய ஒட்டகம் தான், நான் அறுக்க ரெடி ஆகும் பொழுது இவன் தப்பிச்சு ஓடி வந்துருச்சுன்னு சொல்லி பின்னாலேயே ஓடி வந்தான். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த அப்போ அவன் சொல்லும் பொழுது இந்த ஒட்டகம் கத்துது, அது என்ன புகார் பண்ணுங்கிறது ரசூலுல்லாஹ் விளங்கிட்டு. சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே என்ன சொல்லுது, என்ன கத்துது அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வந்த சொன்னாங்க, நீ பொய் சொல்ற, அது உன் மேல புகார் பண்ணுதுன்னு சொன்னாங்க. என்ன புகார் பண்ணுதுன்னா, யார சொல்லலாம், இவனுக்கு நான் எத்தனையோ குட்டியை பெற்று கொடுத்துருக்கேன், கோடை காலத்துல எங்க இல்லாமோ என்னை வெயில கூட்டு போயிருக்கேன், இவன் தூக்கிட்டு சுமந்திருக்கேன் தண்ணி இல்லாத இடத்துக்குலாம். ஏன்னா இப்பதான் மழை காலம் வருது, இந்த மழை காலத்துல நான் நல்ல சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிற நேரத்துல என்னை அறுக்கலான்னு திட்டம் போடலாம். என்ன அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா இப்படிலாம் அது சொல்லுதுப்பா, நீ அப்படிலாம் செய்யாதேன்னு சொன்னாங்க. சரி நாயகமே, சரி நாயகமே, சிலவன் தலையாட்டுவான்ல, சரி நாயகமே, நீ சரி நாயகமே சொல்லிட்டு பொய் சொல்ற, நீ இங்க இருந்து போனவனா நீ கழுத்துல கத்தி வச்சிருவ. நீ எவ்வளவு கொடுத்துவாங்க, 100 வெள்ளி, 1 லட்சம் ரூபா. 100 வெள்ளிங்கிறது நீங்க 1 லட்சம் ரூபாங்க, நான் தர்றேன் 1 லட்சம் ரூபா, நான் 1 லட்சம் ரூபா உனக்கு நான் தர்றேன்.
அப்படின்னு அந்த 1,00,000 கையில கொடுத்து நீ போ. இந்த ஒட்டகத்தை பார்த்து சொன்னாங்களாம், செல் ஒட்டகமே செல், இனிமேல் நீ சுதந்திரமா செல், யாருக்கு நீ அடிமை இல்லை, ராஜா மாதிரி சுத்தலாம், நல்லா சாப்பிடலாம், சும்மா ஓடிடலாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று 3 தடவை கத்திச்சான், ஆமீன். 2வது கத்தும்போது ஆமீன் அப்படின்னு சொன்னான். 3வது கத்தும்போது ஆமீன் சொல்லிக்கிட்டே அழுதுட்டாங்க சல்லல்லாஹு. என்ன சொல்லுது நாயகமே, நீங்க ஆமீன் சொல்றீங்களே என்ன சொல்லுது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க. அது சொல்லுது, ஜஸாக்கல்லாஹ். ஒரு ஆளுக்கு நன்றி தெரிவிப்போமே இல்லையாங்க, ஜஸாக்கல்லாஹுல் இஸ்லாம் வல் குர்ஆன் கைரா, குர்ஆனை தந்த நபியே, இஸ்லாத்தை கொண்டு வந்த நபியே, உங்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டுமாக. இஸ்லாம் என்ன ஒட்டகத்துக்கு தான் வந்திருக்கு, குர்ஆன் ஒட்டகத்துக்கு தான் வந்திருக்கு, நமக்குலாம் வந்திருக்கு. நம்ம சார்பா நன்றி தெரிவிக்கிறது சொல்ல புரியுதா உங்களுக்கு? 2வது துவா செய்யுது, சக்கன் அல்லாஹ். நீங்க 2வது ஆமீன் சொன்னீங்களே என்னது, சக்கன் அல்லாஹ் ரோப உம்மத்திக்க, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில உங்க உம்மத்துமார்களுடைய பயம் உங்களுக்கு கவலை இல்லாம அல்லாஹ் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி அது துவா செய்து நான் ஆமீன் சொன்னேன். 3வது அழுது நீங்க ஆமீன் சொல்லிட்டு அழுதீங்களே, உம்மத்துமார்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கட்டும், அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு அவங்க சாகிறதுல இருந்து எல்லாம் அவங்களை காப்பாற்று, அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா நீங்க பாருங்க, முஸ்லீம் நாடே அடிச்சுக்கிறான், அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு விட்டு கொடுக்காம அடி நடக்குறாங்க, கொலை நடக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் கொலை செய்யாமல், சண்டை போடாமல், போர் செய்யாமல் அவங்களுடைய உயிர்களை காப்பாற்றுறதுக்காக துவா செய்தேன். ஒத்துமைக்கு நானே கேட்டேன், அல்ல அந்த துவாவை எனக்கு என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளலேன்னு சொல்லி நான் அழுதேன்னு சொன்னான். ஆக இப்படி உயிரினங்கள் மீது, பறவைகள் மீது, எறும்புகள் மீது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போர்க்களத்துக்கு போராயிருந்தால் பாதையிலே படுக்காதீர்கள், ரோட்டோரமா படுங்கள், நடு பாதையிலே படுக்காதீர்கள். ஏனென்றால் நைட் நேரத்தில் கொடிய விசேஷங்கள் அது வாக்கிங் வரும். நைட் நேரத்துல தானே அது வெளியே ஒரு பெருச்சாலி வர நேரம். என்ன நேரம்? பெருச்சாலி தான் பகல்ல எங்கேயா சுத்தமாக வராது. இது மாதிரி விசச்சந்துக்கள், பாம்பு, தேளு, நட்டுவாக்கள், இது மாதிரி கீரிப்புள்ள இதெல்லாம் நடமாடுறதெல்லாம் பாருங்க, எந்த நேரத்துல தான் நடமாடும், நைட்டு தான் நடமாடும். ஆக இவைகள் விசச்சந்துக்கள் நடமாடுறது நேரம் அந்த பாதைக்கு நீங்க குறுக்கப்படுத்திட்டீங்கன்னா அவைகள் வந்த வழியா திரும்ப போய் 2வது உட்கார்ந்துருவோம். ஆக விசச்சந்துக்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் கருணையாக பேசியிருக்கிறார். உயிரினங்களுக்கு, பாம்புகளுக்கு, ஜின்களுக்கு, எல்லாத்துக்கும். ஒரே ஒரு செய்தி தப்சீருல் பயான் எழுதுவாரு. ஒரு மனிதர் பயணம் செய்திருந்தார், ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருப்போம் ஒரு மனிதர் சொல்றாரு, நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன், ஒரு பெரியவங்க, நான் ஒரு இடத்துல படுத்து கிடந்திருந்தேன். பயணம் போகும்போது ஒரு பாம்பு வந்து குறுக்க வந்து எங்களுக்கு இருந்தாலும் வலி மறுக்குது, வாயை திறந்து காட்டுது. அந்த பாம்பு என்ன செய்யுது, வாயை திறந்து காட்டுறது, தாகம் போல தெரியுது. அப்போ என்னுடைய மற்றவங்க என்ன செய்யிட்டாங்க, பாம்பு இருக்குன்னு பயந்து நிற்கிறாங்க, வழியை மறைச்சு நிற்குதுன்னு. நான் விளக்கிட்டு தண்ணி கேட்குது போல தெரிஞ்சுட்டு ஒரு வாழை, தற்காப்புக்கு ஒரு வாழையும் கையில் எடுத்துக்கிட்டு தண்ணி தோல் பையை எடுத்துக்கிட்டு அந்த வாயில கொண்டு வந்து தோல் பையினுடைய வாயை அதனுடைய வாயில வந்து தண்ணி குடிச்சிட்டு மறைஞ்சிட்டு ஜின்னு போல தெரியுது. அன்னைக்கு சொன்னா இல்ல, பாம்பு ஊத்துற ஜின்னு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது இவங்க ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க, மற்றவங்க தூங்கிட்டாரு, எழுப்பாம போயிட்டாங்க. எல்லாரும் இவர் முழிச்சு பார்க்கறாரு, நடுவுல காட்டுல இது தனியா ஒட்டகத்தோடு இருக்க, திடீர்னு தூங்கிட்டாரு. முழிச்சு பாக்குறாங்க, இன்னொரு ஒட்டகம் நிக்குது, அது ஜின்னு. ஒட்டகம்னா ஜின்னு தான், எந்த உலகத்திலேயே மாறலாங்க. மேல நிக்குது, என்ன சொல்றது, என் மேல ஏறு, என் மேல ஏறு. அவன் ஒட்டகத்தை புரிஞ்சுக்கிட்டே வா, நான் எஞ்சதே சகர நேரத்துல அவங்கள போய் சேர்ந்துட்டேன், அவங்கள என்னுடைய கூட்டத்தை போய் சேர்ந்த உடனே கீழே இறங்கு என்று சொல்லி, நீ செய்ததுக்கு நான் செய்துட்டேன், நீ செய்த நன்மைக்கு நான் உனக்கு நன்மை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மறைந்தது. ஆக ஒரு நல்ல ஜின்கள் கூட ஒரு மனிதனை உதவி செய்து அந்த ஜின்னு கூட உதவி செய்யுது. அதனாலதான் சல்லாலட்சம் என்ன செய்தாங்க, மினால ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும், மினால திடீர்னு பாம்பு வந்து ரசூலுல்லாஹ் மினால 5 நாள் தங்கியிருப்போம்லாங்க, ஹஜ்ஜில பாம்பு வந்து சாபாக்கள் பாம்பு அடிக்க எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க. பாம்பு உள்ள போய் ஏதோ திடீர்னு அடிக்க போனா அது ஓடிட்டு ஒரு எங்கேயும் உள்ளதை வந்துச்சு. சாபாக்கள் தேடணும் முடிவு பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம் விடுங்க,
அல்ல அதுல இருந்து உங்களை காப்பாற்றிட்டான். அது ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. அந்த பாம்புல இருந்து உங்களை எல்லாம் காப்பாற்றிட்டானா இல்லையா? நீங்க பாம்பை பவர்ஃபுல்லா பாம்பா தேவைப்படுறீங்க, அதனுடைய தீங்கில இருந்து உங்களை எல்லாம் காப்பாற்றிட்டான விடுங்க. இது பாம்பு மீது காட்டி இறக்கம் இல்லையா? இறக்கமா இறக்கம் இல்லையா? இறக்கதானே. உங்க நோக்கம் என்ன? அவங்கள்ட்ட இருந்து அவங்களை கோத்த வச்சுன்னா அடிச்சிருங்க, மறைஞ்சிட்டுனா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உயிரினங்கள் மீது ரஹமத்தாக இருந்தார்களோ அதன் போல நம்மையும் ரஹமத்தாக எல்லா உயிரினங்கள் மீதும் அல்லாஹ் ரஹமத்தாகி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் பெறக்கூடிய நசீபினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத வல் முஆஃபாத தாயிமத பித்தீனி வ துன்யா வல் ஆகிரா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தருவாயாக. அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், கூத்தாண்டோரை சார்ந்தவர்கள், மர்மமான மூமின்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. அல்லாஹ் ஆசிரியர்கள் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவ முறையில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் அவதி கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சரித சுகத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் இந்த நிறுவனத்தில், இந்த நிர்வாகத்தில், இந்த ஜெஸ்னி மீதாதிக்கு 27 வருஷமாக உழைப்பு செய்தவர்கள், மருவமானவர்கள், அயாதா இருக்கிறவர்கள் அனைவர்களுக்கும் சரியில்லா பாக்கியங்களை கொடுப்பாயாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன் ஆமீன். சுப்ஹானக பிஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலா ஆலிஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சரியாக 9:15 மணியளவில் நமது ஜஸ்னல் மிலாத் சொசைட்டியின் 77ஆம் ஆண்டு தொடர் மிலாத் விழா சீரத் மாநாடு இன்ஷா அல்லாஹ் குறித்த நேரத்தில் துவங்கப்பட உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இது வருகை கண்டது போல நாளைய ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் அனைவரும் வருகை தந்து இந்த மஜ்லிஸை சிறப்பித்து தர வேண்டுமாறு ஜஸ்னல் மிலாத் சொசைட்டி நிர்வாகத்தின் சார்பாக நண்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.